திருச்சிற்றம்பலம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே. நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே. பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே. செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாரகலாத செம்பொச்சோதி. திருவையாரகலாத செம்பொச்சோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல எங்கள் ஏகம்ப பெருமானுடைய திருவிழிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அறிவிற்குடைய மனங்கரைந்த வணக்கம். அருளந்தி சிவனாருடைய சிவஞான சித்தியார் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியிருக்கிறது. ஏறக்குறைய அளவையியல் என்ற பகுதியை நாம் பார்த்து முடித்ததாக நாம் வைத்துக் கொள்ளலாம். காரணம், சைவ சித்தாந்தம் 10 அளவைகள் இருந்தாலும் அதை 3 அளவைகள் போதும் என்று சொல்லி முடிக்கிறது. உங்களுக்கு அந்த பகுதியை நான் விரிவாக நடத்தல. சைவ சித்தாந்தம் மற்ற அளவைகளை எப்படி 3 அளவைகளிலே அது அடக்குகிறது என்று ஒரு கொடுத்திருப்பேன். அதை நீங்க படித்தா புரியுன்றதுக்காக அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அது பின்னாலையும் படித்துக்கலாம். உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா ஒன்று சொல்லலாம். அதாவது ஓமை அளவை என்று வருது. நமக்கு அந்த ஒப்புன்னு வரும். அந்த அளவைகளை பற்றி சொல்ற பொழுது காண்டல் கருதல் உரை என்று சொல்லி அதுல அபாவம் பொருள் ஒப்பு என்று வரும். அந்த பொருள் ஒப்புன்னு வருதுலையே, அதுதான் ஓமை. ஓமை என்பதை தனியா அளவையா சொல்றாங்க, தனி அளவையா சொல்றாங்க. நாம் அதை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் சொல்றோம். இருந்தாலும் இது ஒரு பொருளை விளக்குவதற்கு ரொம்ப பயன்படுகிறது ஓமை மட்டும். அதனால என்ன சொல்றாங்க, ஓமை என்பதை நாம தனியாக தமிழ்ல அணி இலக்கணமாகவே கொள்றது. அணி இலக்கணம் ஒரு செய்யுளுக்கு அடகு தருவதற்காக, அளவைன்னு சொன்னா பொருளை விளக்குவதற்காக. ஓமை அளவை என்று சொன்னால் சொல்றேன் இல்லையா, இது பொருளை அறிந்து கொள்வதற்காக, பொருளை மேலும் விளக்குவதற்கு, அறிந்து கொள்ள அல்லது விளங்கிக் கொள்ள மேலும், இது ஓமை அளவை. ஆனா ஓமை அணி என்று சொன்னால் அழகுக்காக, கவிதை நயம், அதற்காக. ஓமை அளவை என்பது நமக்கு தேவை என்றாலும் இலக்கியங்களில் ஓமை அணி என்பது மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதனால இதை மொழி இலக்கணமாகவே கொள்கிறார்கள். ஓமை என்பது அணி இலக்கணம். தமிழ்ல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5ஆ சொல்லுவோம். இந்த 5 இலக்கணங்கள் தமிழ்ல 5 இலக்கணம் என்று சொல்ற வழக்கம் உண்டு. இதுல எழுத்தும் சொல்லும் சொல் இலக்கணம், லாங்குவேஜ் ஆஃப் கிராமர்னு சொல்லலாம். அதாவது அந்த மொழியினுடைய இலக்கணம். பொருள் என்பதுல வாழ்வியல், வாழ்வியல் இலக்கணம். இது நாம் எப்படி வாழுகிறோம், வாழ வேண்டும், வாழ்ந்தோம் என்பதற்காக சொல்றது வாழ்வியல் இலக்கணம். பொருள் அதிகாரம், எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம் என்றும் நமக்கு லாங்குவேஜுக்காக உள்ளது கிராமர், மொழி இலக்கணம். இது வாழ்வியல் இலக்கணம். யாப்பு என்பது செய்யுளுக்கு, செய்யுள் இலக்கணம். பாட்டு எப்படி பாடுறது என்று. தமிழ்ல
செய்யுள் என்றால் செய்யப்படுவது என்றுதான் அர்த்தம். செய்யுள்னா செய்யப்படுவது. அது பொதுவா இன்னைக்கு செய்யுள்னா பொயட்ரின்னு சொல்றோம். பழைய காலத்து அது அல்ல, செய்யப்படுவது. செய்யப்படுவது என்றால் எப்படி? ப்ரோஸ் ஆர்டரா பொயட்ரியா, ரெண்டு வகையா சொல்றோம். ப்ரோஸ் ஆர்டர்ன்ற பொழுது அதை உரை செய்யுள் அப்படின்றாங்க. உரை செய்யுள். பாட்டு சொல்ற பொழுது பாச்செய்யுள். பாச்செய்யுள். அப்ப பா என்பதுதான் பழைய சொல்லு. பா என்பது நமக்கு 4 வகை. இதெல்லாம் பழைய தமிழ்ல இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் அது விரிவுலாம் இருக்குது. நான் சுருக்கமா மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் நமக்கு ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இது பழைய தமிழ்ல உள்ள பா வகைகள் 4. இதுல ஆசிரியப்பாவும் வெண்பாவும் கலந்து மருட்பா என்று ஒன்று வரும். அதுவும் காலப்போக்கில் வளர்ந்து மருட்பா என்று ஒன்று. அப்ப பா வகையில ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, அதுக்கடுத்து மருட்பா. இவ்வளவு இருந்தாலும் நமக்கு இருக்கிற பழைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், 10 பாட்டு 8 தொகை சொல்றோம் இல்லையா, எல்லாமே ஆசிரியப்பா தான். பெருவாரியாக நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்தை, தமிழ் இலக்கியங்கள்ல ஆசிரியப்பா தான். 10 பாட்டு 8 தொகைகள் எல்லாம் ஆசிரியப்பா. மாறாக கலித்தொகை, பரிபாடல் அதுல கொஞ்சம் பாக்கள் மாறுது. கலிப்பாவில, கலித்தொகையில கலிப்பா, கலித்தொகை அது பேரே கலித்தொகை வச்சுட்டாங்க. கலிப்பாவில் வந்தா கலித்தொகைட்டாங்க. பரிபாடல் கொஞ்சம் இசையோடு சேர்ந்தது, எனவே பரிபாடல் என்று தனியா வச்சாங்க. அதுவும் ஆசிரியப்பா இருக்குது. இருந்தாலும் ஆசிரியப்பாவுடைய இலக்கணத்துல கொஞ்சம் மீறி வருகிறது சொல்லலாம். அதுல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. இது பா வகை. எனவே பா என்பது அதுதான். இந்த பா என்பதுதான் பின்னால பாட்டு என்று வந்தது. பாட்டுனால ஒண்ணுதான், இன்னைக்கு இசையோட பாடுறோம். இசைப்பா, இசைப்பாட்டுன்னு சொன்னதான் இப்ப இருக்கிற பாட்டு. பொதுவா பான்னு சொல்லலாம், பாட்டுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இப்ப பாட்டுனா பாடல் நம்ம வச்சுக்கிறோம். அப்படி அல்ல, பாட்டுனாலும் பாடினாலும் ஒண்ணுதான். அது இசையோடு வந்தால் இசைப்பாட்டு. இயல் தமிழ் இதெல்லாம் பா என்றால் இயற்பா. இது இயற்பா, இது இசைப்பா. இந்த இசைப்பாவை நீங்க என்ன பண்ணாங்க, வரிப்பாடல். நாங்க வரிப்பாடல், சிலப்பதிகாரம் போன்ற பார்த்தீங்கன்னா காணல் வரி, வேட்டுவ வரி என்றெல்லாம் வரும். அதான் இசை. இதெல்லாம் இசையினுடைய கூறுகள் அங்கங்க இருக்குது. அது அப்படி போகும். இப்ப நம்ம தேவாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, தேவாரம் எல்லாம் விருத்தத்தில் அடங்குவதெல்லாம் விருத்தம் என்று விருத்தப்பா என்று சொல்லலாம். அதெல்லாம் விருத்தப்பா பெரும்பான்மையானவை. அதுல நீங்க விருத்தத்தை நீங்க அப்படியே பார்க்கணும்னு சொன்னா ஞானசம்பந்தத்தில் பார்க்க முடியாது. ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப குறைவு, ரொம்ப ரேர். அவர் எல்லாம் இசைப்பாட்டா இருக்கும், தாளத்தோடு இருக்கும். இசைப்பாட்டை விருத்தம் தான், அதில் விருத்தத்தில் அடைக்கலாம் அதெல்லாம். ஆனால் அப்பருடைய பாட்டு இருக்கு இல்லையா, நீங்க 4ஆம் திருமுறை எடுத்தீங்கன்னா சில இப்போ அன்னைக்கு கூட பாண்டிகள் இல்லையா, மாதர்பிறை கண்ணி யானை போன்றது, கூற்றாயினவாறு, இதெல்லாம் இசை இருக்கு. விருத்தம் தான், ஆனா இசையா இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான 4ஆம் திருமுறை பாடல்கள் எல்லாம் விருத்தம். 5ஆம் விருத்தம்னா 6 சீர் விருத்தம், 6 சீர் இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா. 5ஆம் திருமுறை எல்லாம் கலிவிருத்தம், அதுவும் விருத்தம் தான். அந்த 5ஆம் திருமுறையும் திருமந்திரமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும், கலிவிருத்தமா இருக்கும். ஒரே எல்லாம் விருத்தங்கள் பின்னால வளர்ந்த காலப்போக்கில் வளர்ந்து. ஏன்னா நம்ம 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல வளர்ந்து போச்சு. பழைய முறைகள்லாம் ஆசிரியப்பாலாம் விட்டுட்டோம். அதனால்தான் நான் இது திருவாசகம் பழமைன்னு சொல்றதுக்கு அதான் காரணம். திருவாசகத்துல முதல் 4 பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவில் இருக்குது. போற்றி திருவகவல், கீர்த்தி திருவகவல், திரு அண்டப்பகுதிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆசிரியப்பா. சிவபுராணம்ன்றது கலி வெண்பா. இந்த வெண்பா வகை கலி வெண்பா பழசு. அதெல்லாம் யாப்புல பழைய முறைகள். இந்த ஆசிரிப்பாவிலே வெண்பாவிலேயோ நம்முடைய தேவாராசிரியர் பாடலை. பின்னால 11ஆம் திருமுறையில வருகின்ற பொழுது சில பாடல் நமக்கு இருக்கு. நம்முடைய காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி பாடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வெண்பாக்கள் நமக்கு. திரு இரட்டை மணி மாலை இருக்குன்னா அது ஆசிரியப்பாவும் வெண்பாவும் அப்படி ஒரு மாறி வருகின்றது. அதனால இதெல்லாம் காலப்போக்கில் மாறுது.
அதே சொல்ல அதெல்லாம் செய்யுள் வகை. நமக்கு இலக்கணம் மாறுற பொழுது அது தனி ஒரு வரலாறு. எப்படி நம்முடைய பழைய தமிழ்ல இருந்து என்னென்ன வளர்ந்துருக்குன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப வளர்ந்துருக்கு. இன்னைக்கு புதுக்கவிதைன்னு வந்துடுச்சு இப்போ இல்லையா? அவங்க மாதிரி இலக்கணமே வேண்டாம் என்று நம்முடைய உணர்ச்சிகள்லாம் நீங்கள் வந்து ஏன் இலக்கணத்தில் அடக்குறீங்க, எது வேணாலும் சொல்லலாம் என்று அப்படி போடுறாங்க. அது சரியா தவிர இப்போ அதுவும் வளர்ந்து போச்சு. முதல்ல அது முதற்காலங்களில் இது மாதிரி நல்ல தமிழ் படித்த அறிஞர்கள் எல்லாம் புது கவிதையை மறுத்தாங்க. மறுக்கிற போது அவங்க என்ன சொன்னாங்க, இது மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னாங்க. ஏன்னா மாமியார் போல இருக்காங்க மரபு கவிதை ஆட்கள், புது கவிதையெல்லாம் மருமகள் போல, புதுசா வந்தா மாமியாருக்கு மருமகள் சண்டை வரும் இல்லையா, அது போல என்று ஆரம்பிச்சாங்க. அப்படியே சொன்னாங்க. ஆனா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வைரமுத்து, மு மேத்தா, காமராசர் இவங்கெல்லாம் வந்து மரபில் இருந்தவங்க தான். அப்புறம் பின்னால் அவங்க புது கவிதையை அறிமுகப்படுத்தி வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் பின்னால வந்தாங்க. அது ஒரு தனி வகை இருந்து எதை சொல்ற, தமிழ் எல்லாவற்றையும் காலப்போக்கில் ஏற்றுக்கொண்டு வளர்ந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, புது கவிதையா இருந்தாலும் கூட அது கூட ஆசிரியர் பாவங்களை அடக்கலாம் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அது செய்யுள் இலக்கணம். இந்த செய்யுளை சுவைபட சொல்வதுதான் அணி. இதற்கு அலங்காரம் என்று வடமொழி. செய்யுளை சுவையாக சொல்றதுக்கு ஒரு அணி வேண்டும். அந்த அணிகளுக்கு என்று தனியாக ஒரு நூல், வடமொழியில தண்டி அலங்காரம் என்று ஒரு நூல். இது தமிழ் அப்படியே நமக்கு இருக்குது. தண்டி அலங்காரம் என்று இருக்கு. நல்ல ரொம்ப சுவையா இருக்கும், படிக்கிற போது ரொம்ப சுவையா இருக்கும் பாட்டெல்லாம். அதெல்லாம் எங்க அந்த பாட்டு அதுக்காக எடுத்து பாடியிருக்காங்க. காஞ்சிபுரத்தை பற்றி ஒரு பாட்டு எங்க ஊர்ல யாரும் சொல்ல வேண்டியதாக இல்லையா? எப்படி இருந்தது அந்த ஊர் என்று சொன்னால், ஏரி இரண்டும் சிறகா. அந்த காஞ்சிபுரம் மயில் போல இருந்துதான். மயில் போல இருந்து மயில் போல அதுக்கு ஓவி சொல்றாங்க. ஏரி இரண்டும் சிறகு, மயிலுக்கு 2 சிறகு இருக்கு இல்லையா? அது போல நீங்க எப்பவும் காஞ்சிபுரத்து வந்தீங்கன்னா அந்த நகரத்து உள்ள போற பொழுது கிழக்கு பக்கமாக ஒன்று இருக்கும், மேற்கு பக்கமாக 2 ஏரி உண்டு. அதனுடைய எச்சம் இருக்கு. பெரிய ஏரியா இப்ப இல்லை, அதெல்லாம் ஏரியா இருந்துக்குது. அந்த ஏரி இரண்டும் சிறகாக அந்த நகரத்தை சுற்றி பெரிய மதில் இருந்துக்குது. அதுதான் எயில் வயிறாக, அந்த மயிலுக்கு வயிறாக. ஏரி இரண்டும் சிறகா எயில் வயிறா, காருடைய பீலி கடிகாவான்னார். நிறைய சோலைகள் இருந்திருக்கு தெரியும் உள்ள போற பொழுது. அது எது போல என்று சொன்னால், மயிலுக்கு தோகை போல, காருடைய பீலி கடிகாவா. அப்புறம் பொற்றையரான் கட்சியாக பாட்டு மயில் போல இருக்கிறது என்று அந்த பாட்டு வருது. அதுபோல் நல்ல பாடல்லாம் நீங்க இந்த தண்டி அலங்காரத்துல பார்க்கலாம். இதெல்லாம் எந்த அணிகள் என்றால், ஒரு பாட்டை சுவையாக்குவதற்கு இதெல்லாம் அணிகளாக இருக்குது என்று வருது. அதுல இந்த அணி இது என்ன செய்தார், இது தொல்காப்பியத்துல இது தனியாக ஒரு நூலாக செய்யாம தொல்காப்பியர் என்ன பண்ணார், யாப்பு என்பதற்கு செய்யுளியல் என்று போட்டார். இது செய்யுளியல் இருக்குது. செய்யுளியல் அது எங்க, இந்த பொருளதிகாரத்தில் இருக்கும். அணி என்பதற்கு உவமை, அதான் இப்ப நான் சொல்ல வந்தது. உவமை, அது உவம இயல் என்று தனியா சொல்லியிருக்கிறார். உவம இயல். அப்போ ஓமைக்கு எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்காரு தொல்காப்பியரே. அணில எத்தனையோ இருக்குது, அதுல ஓமை சொன்னா போதும், அதுக்குள்ள எல்லாம் அடங்கிடும். எப்படி சைவ சித்தாந்தம் 3 அளவைக்குள்ள மற்ற எல்லாத்தையும் அடக்குதோ, அது போல எல்லா அணிகளையும் ஓமையில் அடைக்கப்படலாம் என்று அந்த ஒரு நல்ல பகுதி. அது செய்யுளுக்கு அணிகள் சிறப்பு என்பதும் எவ்வளவு அழகாக ஓமைகள் சொல்லப்பட வேண்டும், எப்படிதான் சொல்லப்பட வேண்டும் என்றெல்லாம் இதில் தான் வருகின்றது. அப்போ வர்க்கத்துல ஓமை அளவைன்னு எடுத்தாங்க, அணி இலக்கணம் என்று செய்யுளுக்கு எடுத்தாங்க. மொழியில வருகின்ற போது ஒரு இலக்கணமாக ஓமை இலக்கணம் என்ன என்று ஓமை இயல் என்று தனியாக நமக்கு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கணும். இப்ப அதை ஏன் சொல்றேன்னா, இதை வந்து ஒரு தனியா அளவையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றாங்க. அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொன்னா, காட்டிலே போய் ஒரு பசுவை பார்க்கிறான். அந்த பசுவுக்கு ஆமா என்று பெயர். அன்னைக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆ என்றால் பசு, மா என்றால் விலங்கு. நீங்க வெறும் தனியாக நாட்டு பசு, வீட்டை பசு சொன்னா அதை ஆண் சொன்னா போதும். ஆண் என்பதுதான் ஆ என்று வரும். கோன் அரசு, அதுதான் கோ என்று வரும். நமக்கு இதெல்லாம் தமிழ்ல சில மாற்றங்கள். ஆ மா என்றால் இது காட்டு பசு. வெறும் வெறும் ஆ அப்படின்னா வீட்டு பசு. இப்போ காட்டு பசுவை ஒருத்தன் போய் பார்க்கறான், முதல்ல பார்க்கறான். பார்க்கிற பொழுது அது என்னன்னு தெரியல. வீட்டுல இருக்கிற பசு மாதிரி இருக்குதே அப்படின்றான் இல்லையா? வீட்டுல அது இல்லை, ஆனா கொஞ்சம் அது மாதிரி இருக்குப்பா, ஆனா கொஞ்சம் நல்லா வளர்த்தியா இருக்கு, வேற மாதிரி இருக்குது இல்லையா, கொஞ்சம் வன்மையா இருக்கு பார்க்கிற பொழுது. அது
கொஞ்சம் ஃபெரோஷியஸாக இருக்கும், பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது. அப்போ வீட்டு பசு மாதிரி இருக்குது அல்லவா என்று ஒப்புமை சொல்கிறான் இல்லையா? ஒப்புமை சொல்றது போது அதுதான் ஓமை என்று வைத்து அது தனியாக சொல்லணுன்றான். ஏன் தனியாக சொல்லணும் என்று சொல்றாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லுகின்ற காட்சி நீங்கள் எதை பார்த்தாலும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஒரு காரை பார்க்குறீங்க, இது காருன்றீங்க, சைக்கிளை பாருங்க, சைக்கிள், மோட்டார் சைக்கிள் பார்த்த உடனே சொல்லிடுறோம். அவன் என்ன பண்ணுறான்? காட்டு பசு பார்த்தான், ஆனால் தெரிஞ்சது அவனுக்கு வீட்டு பசு போல இருக்குது, அது என்ன என்று கேட்கிறான். அப்போ காட்சிக்கு பார்த்த உடனே தெரியவில்லை, தெரியாதனால காட்சி அளவில் அடக்க முடியாதுட்டான். அவனுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, பார்த்த உடனே தெரியணும், தெரியல, அப்போ காட்சிக்கு அடங்காது, எனவே காட்சி அளவு இல்லை. ஆனால் காட்சி அளவுக்கு இல்லாததுனால அனுமானம் படலாமா என்றால், அனுமானம் எப்போ வரும்? காட்சி வந்தால்தான் அனுமானம், இதுக்கப்புறம் தான் அனுமானம், கருதல். பார்த்தவுடனே தெரிந்து கொள்ளவில்லை காட்டு பசு என்று, எனவே அது காட்சி அளவில் அடங்காது. காட்சி அளவில் அடங்காதனால கருதல் அளவைக்கும் அது வராது. எனவே இந்த ரெண்டு அளவு இல்லாமல் தனியாக ஓமை அளவை என்று சொல்லணும் என்பது அவருடைய கருத்து. ஓமை அளவை தனியாக சொல்றது, அந்த பிரமாணத்தை தனியாக சொல்வதற்கு இதான் காரணம். நாம் அதை காட்சி அளவை கருதல் அளவையில அடைக்கிறோம். எப்படி அடக்கிறோம் சொன்னால், அவன் என்ன சொல்றான்? பார்த்த உடனே அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல, எனவே அது காட்சியில் அடங்காதுதான். கருதல் அளவை என்று சொன்னால் காட்சிகளுக்கு வராது, காட்சி வராது, கருதுக்கு வராதுட்டாங்க. இப்ப நாம் என்ன சொல்றோம்? பார்க்காம ஒன்றையும் சொல்ல முடியாத முதல் விஷயம், அவன் ஒப்புமை செய்து பார்க்கிறான். எப்படி ஒப்புமை செய்து பார்க்கிறான்? நாட்டு பசு போல் இருக்கிறதே என்று கருதுகிறான் அல்லவா, அது அனுமானம் தான் என்றும். அது போல இருக்கிறது அல்லவா என்று சொல்வதாலே அது அனுமானத்துக்குள்ளே அடங்குகிறது. காட்சியில பார்க்கிறான், காட்சியிலும் பார்க்கிறான், பார்த்து விட்டு அது போல் இருக்கிறதே என்று அனுமானிக்கிறான் அல்லவா. எனவே அது தனியா நீ அடக்க வேண்டிய ஓமைன்னு சொல்ல வேண்டியதில்லை, அதுக்குள்ளே அடைக்கிடலாம் என்றுதான். ஒப்புமைப்படுத்துவதாலே ஓமையா இருக்கலாம், ஆனால் அதை அனுமானத்துக்குள்ள அடங்கிதான் சொல்லணும். அது போல இருக்கிறல்லவா என்கிறான் அல்லவா என்று நாம் அதை மறுக்கிறோம். இது போல ஒவ்வொரு அளவையும் நாங்கள் மறுப்போம். அதாவது நம்ம அவங்க சொல்லுகின்ற அந்த மற்ற அளவைகள் எல்லாம் மறுப்போம். அது உங்களுக்கு கொடுத்துருப்ப நோட்ஸு, அது இப்போ ரொம்ப அதுக்குள்ள போக வேண்டாம்னு நான் சொல்லலை. இப்போ நேற்று பார்த்ததுல பூர்வ காட்சி அனுமானம், கருதல் அனுமானம், உரையால் அனுமானம் என்று சொல்லி முடிச்சிட்டோம். 13ஆம் பாட்டு நேற்று இப்படியே மிஸ் ஆயிருக்கு. நீங்க அதை நம்ம வீட்டில் போய் பார்த்தா 13ஆம் பாட்டு சொல்ல ஞாபகம், நீங்களும் யாரும் சொல்லலை. அதாவது யோக காட்சி பற்றி நான் சொன்னேன்னா அப்படி சொல்லிட்டேன்னு போயிட்டு நான், அது அல்ல. அதாவது இந்த அருந்து இன்பத்துன்பம் உள்ளத்து அறிவனுக்கு அராகமாதின்னு இருக்கு இல்லையா, அதை நான் அர்த்தம் சொல்லிட்டேன் முதல்ல உங்களுக்கு. அதை நான் அன்னைக்கு அது பாட்டு படிச்சு சொல்லணும்னு நினைச்சு சொல்லாத போச்சு உங்களுக்கு. உயிரினோ பாடல் 12க்கு உயிரினோடு உணர்வு வாயில்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அது 12வது பாட்டு. ஒளியுறு ஆதி பற்றி செயலோடு விகற்பமின்றி தெளிவில் இந்திரிய காட்சி என்று நான் பார்த்தேன் இல்லையா. அதுல ஒன்று நினைவைத்துக் கொள்ளுங்க, அதான் எழுதியிருக்கிறேன். உயிரினோடு உணர்வு வாயில் ஒளியுறு ஆதி பற்றி என்று பாட்டு வரும். அந்த உயிரினோடுன்றதுக்கு நான் விளக்கி கொடுத்துருக்கேன், நோட்ஸை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உயிரின் பிளஸ் ஓடு பிளஸ் உணர்வு என்று கொடுத்துருக்கிறேன். உணர்வு என்றால் அங்க அறிவுன்னு அர்த்தம். உணர்வுன்னா அறிவுதான், உயிருடைய அறிவு. உயிர் என்று சொன்னால் உயிரின் என்று வர்றதுனால பழைய தமிழ்ல உயிரின் என்றால் அந்த இன் என்பது இன்றைக்கு சொல்ற இல்லையா, அந்த இடத்திலிருந்து இங்கே வந்தான் என்பது போல இடத்திலிருந்து சொல்ற இல்லையா, அங்கிருந்து, அது போல உயிரிடம் இருந்து அர்த்தம். உயிரிடம் இருந்து, அந்த இன் என்பதற்கு உயிரிடம் இருந்து அர்த்தம். இன் என்பதற்கு அது 5ஆம் வேற்றுமை உருவுன்னு சொல்லி அங்கிருந்து நீங்குதல். ஊரின் நீங்கினான், தமிழ்ல ஊரின் நீங்கினான், இன்னைக்கு ஊரில் இருந்து வந்தான்னு சொல்றோம். அது எங்க வர்றாங்க? ஊரில் இருந்துன்றோம் இல்லையா, அன்றைக்கு ஊரின் சொன்னாலே போதும். ஊரின் வந்தான் என்றாலே ஊரில் இருந்து வந்தான் அர்த்தமாயிடும் பழைய தமிழ்ல. அதான் உயிரின்றார். உயிரின்றால் உயிரிடம் இருந்து. ஓடு என்றால் ஓடுகின்ற, விலகி வருது, ஓடுகின்றன அர்த்தம். ஓடுகின்ற அறிவு, உயிரிடமிருந்து ஓடுகின்ற அறிவு அப்படின்னார். நம்முடைய குறை அதுதான். எடுத்த உடனே அதான் சொல்றார், உயிரினோடு உணர்வு என்று சொன்னார். அது என்ன எழுதுறார் சிவஞானமே, அது உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உயிர் தன்னை நோக்கி நிற்கும் அறிவு, எப்பொழுதுமே தன்னை நோக்கி நிற்கும்.
தான் யார் என்று நம்மை உணரணும். இது இந்த விஷயத்த சாக்ரட்டிஸ் சொன்னார்னு சொல்லுவாங்க எல்லாரும். அவங்க சொன்னா சரியாக, நாம சொன்னா சாதாரண போயிடுச்சு இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, நோ தை செல்ஃப் என்று சொன்னார், உன்னையே நீ எண்ணிப்பார் என்று சொன்னார்னா உன்னையே நீ எண்ணிப்பார்தான் சொல்றாரு. உயிர் என்ன செய்கிறது, தன்னை நோக்கி பார்க்கணும். எப்பவுமே தன்னை நோக்கி நாம யார் என்று பார்க்கணும். நாமே கொஞ்சம், அதான் காந்தி சொல்றது, ஆத்ம சோதனை, இரவு நேரத்திலே ஆத்ம சோதனை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும். நாம என்ன யார், இப்ப நான் காலையில இருந்து என்ன நம்ம செய்தோம், ஏதாவது உருப்படியா செய்தோமா இல்ல ஊற சுத்தனமா என்று எண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இல்லையா என்று நாள்தோறும் அந்த சோதனை செய்தால் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம திருந்துவோம் அப்படின்றார் அவர். சத்திய சோதனை செய்து பாருகின்றார். அப்ப தன்னை நோக்குகின்றது இல்லையா, நமக்கு பெருமான் கொடுத்த இந்த அறிவு, உயிர் அறிவு இருக்கு இல்லையா, உயிருக்குள்ள அறிவு, அது என்ன ஒரு ஆற்றல் என்றால், அதை எழுதுறாங்க, இந்த செல்ஃப் கான்சியஸ் என்பது, நான் இப்பொழுது இதை அறிகிறேன், நான் அறிகிறேன் என்ற ஆற்றல் அதுக்கு உண்டு. நாம் அப்படி எண்ணுவது கிடையாது. நான் என்றது அது செருக்கு வேற. முதல்ல தன்னை அறிகின்ற அந்த கான்சியஸ், நாம் இருக்கிறோம் என்று, அதை ஆங்கிலத்தை சொல்றாங்க. அதாவது whether God is existing, yes, because I exist என்று ஒரு அர்த்தம் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வரும். நான் இருக்கிறேன், எனவே கடவுள் இருக்கிறார் என்பது போல ஒரு அர்த்தம் வரும். அப்ப நாம் என்பது நான் இருக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா, அதான் தன்னை நோக்குகின்ற அறிவு. அப்ப இதற்கு பொறி புலன்கள்லாம் தேவை கிடையாது. 5 பொருள்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி எதுவுமே தேவை கிடையாது. மனம் புத்தி எதுவுமே கிடையாது. நம்மை நாமே பார்ப்பது அது பழக்கம் இல்லாததுனால என்ன பண்ணுது, உயிரின் ஓடு உணர்வு என்றால் உன்னை பார்த்த உடனே வேகமா இப்படி வந்துடுது. அப்போ 1 அல்ல 5. கந்தரர் போதே விடுவாய் விடுவாய் மனநே என்றார். கெடுவாய் மனநே கதிகேள்றார். ஐயோ கெட்டு போறையே, விடுவாய் ஐவாய் வழி செல்லும் அவாவை, 5 வழியில போகுது இல்லையா ஆசை, விட்டு விட்டுன்றார். அப்போ தன்னை நோக்குகின்ற அறிவு போய் புறத்துல போகுது இல்லையா, அதான் சொல்ல உயிரின் ஓடு உணர்வு. உயிரினிடமிருந்து புறவிடயங்களை நோக்கி ஓடும் அறிவாகிய ஞான சக்தி. புற விஷயங்கள் என்று சொன்னால் மெய்வாய் கண்மூக்கு செய்யக்குள்ள சுவை ஒளி ஊர்வோசை நாற்றம் என்ற 5 பொறிகள், 5 பொருள்கள், அதனால வருகின்ற அந்த ஞான சக்தி. எழுதியிருக்கிற உயிர் தன்னை நோக்கும் போது யான், புறப்பொருளை நோக்கும் போது எனது. 2 புத்தி நமக்கு இருக்குது. நாம் யார் என்றால் நாம் அடிமைன்னு இல்லை. தாய்மானவர் பாடுறார், என்று நீ அன்று நான் சொன்னவர் தான், அனாதி தான், நீயும் அனாதிப்பா நானும் அனாதி, என்று நீ அன்று நான், உன் அடிமை அல்லவோ என்றார். உனக்கு நான் அடிமை அல்லவான்னு கேட்டார். இங்க நாம் என்ன பண்றோம், நான் என்றால் நான் தானே என்று நினைச்சுக்கிறேன். நமக்கு வேலை அர்த்தம் நினைக்கிறதே கிடையாது. எனவே உயிர்கள் தன்னை நோக்கினால் அது யான் என்பது, யான் என்பது. புற விஷயங்களை நோக்கினால் எனது என்று எடுக்கிறோம், என்னது என்றோம். அப்ப எல்லாம் என்னது என்றால் அது 2 செருக்கு தான். அப்ப தன்னை நோக்குகிற பொழுதும் செருக்காக பார்க்கிறோம், புற விஷயங்களை பார்க்கிற பொழுதும் செருக்காக பார்க்கிறோம். இந்த யான் எனது என்பதுதான் ஆணவம், அதுதான் செருக்கு, அதுதான் அடிப்படையான குற்றம். அதான் நமக்கு நீங்கணுன்ற. சரி, அது வேற விஷயம். அதனால புறப்பொருள்களை நாடும் பொழுது இங்க கொடுத்திருக்க ஆன்மாவின் அறிவு கண் முதலிய பொறிகளையும் அவற்றுக்கு அவர் எழுதுறா எப்படி நம்ம பார்க்கிறது, அவற்றுக்கு துணையாய் வலி செய்து உடன் நிற்கும் தேயு முதலிய பூதங்களையும் அப்பூதங்களுக்கு முதற்காரணமாய் அவற்றை விட்டு நீங்காத உருவம் முதலிய தன்மாத்திரைகளையும் அதிர்த்துக் கொண்டு, அந்த முதல்ல 3 செய்தி. கண்ணை எழுதுகிறார். கண் என்று சொன்னால் இது பொறி. இது முதல்ல எதை அதிர்ட்டிக்கிறது என்று சொன்னால் அதற்கு துணையாய் உள்ள தீ என்ற பூதம். தீ என்ற பூதம் மட்டுமல்ல, அது தீ என்பது ஒளி அல்லது உருவம். அதுதான் இது தன்மாத்திரை, இது பூதம், இது பொறி. இந்த 3ஐயும் அதிர்ட்டிக்கிறது. அதிர்ட்டிக்கிறதுனா இடமாக கொள்ளுகிறது. அதிர்ட்டித்தல் என்றால் இடமாக கொள்ளுதல் என்று அர்த்தம். உடம்புக்கு ஒரு இடத்துல உட்கார்னா அதுக்கு ஒரு இடம் தேவை. அதுபோல உயிருக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் எது, பொறியாக. பொறிக்கு துணையாக பொருள்களை விளக்குவதற்கு ஒளி முதலியது, அதனுடைய தன்மாத்திரையா இருக்கின்ற ஒளி உருவம். இந்த 3 அதிர்ச்சது. அப்புறம் தான் நான் நேற்று சொன்னதெல்லாம் அந்த வித்தை சித்தம் புத்தி என்று, அது நான் இன்னைக்கு சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் தான் வித்தை என்று ஆரம்பிக்குது. அந்த வித்தை என்பதுதான் அதை விட்டு நீங்காமல் இருக்கின்ற ஒன்று. அப்புறம் அது சித்தம் புத்தி இதெல்லாம் வருது. இந்த 12வது பாட்டுல இப்ப நான் படிச்ச உயிரினோடு உணர்வு வாயில்ல இந்திரிய காட்சி, வாயிற்காட்சி என்று சொல்லிட்டு, அப்புறம் நிர்விகற்ப காட்சி, மானத காட்சி சொல்லிட்டார். 2 சொல்லி முடிச்சிருப்பாடு. இப்ப வர்றது நமக்கு 13வது பாட்டு தன்வேதனை காட்சி சொல்றார். நேற்று எல்லாம் விளக்கமா சொல்லிட்டோம். தன்வேதனை காட்சி சொல்லியாச்சு. இருந்தாலும் அதுக்கு மேல் ஒரு விளக்கம் இருக்குது. அந்த பாட்டை நான் சொல்ல நினைச்சேன், எப்படியா மிஸ் ஆயிடுச்சு. நேற்று சொல்லிருக்கணும், மறந்து போச்சு. நான் யாரு யோகா காட்சி பார்த்தோன்னே சரி சொல்லிட்டோன்னு போயிட்டேன்.
அதாவது அருந்து இன்பத் துன்பம் உள்ளத்து அறிவினுக்கு அராகம் ஆதி தரும் தன்வேதனையாம் காட்சி. அது மட்டும் பிராக்கெட் பண்ணணும். முதல்ல சொன்னது அந்த உயிரினோடு உணர்வு வாயில் ஒளியுறு அது பற்றி செய்யரோடு விகற்பமின்றி தெளிவது இந்திரிய காட்சி, அது ஒரு பிராக்கெட். அயர்வில் இந்திரிய ஞானம் ஐம்புலம் சார்ந்து உயிர்கண் மயர்வர் வந்த ஞானம் மானத காண்டல், அது ரெண்டாவது பிராக்கெட் பண்றது. 13ஆம் பாட்டுல அறிந்து இன்பத் துன்பம் உள்ளத்து அறிவினுக்கு அராகமாதி தரும், அது தன்வேதனையாம் காட்சி. தன்வேதனையாம் காட்சி என்றார். தன்வேதனையாம் காட்சின்னார். அதான் நம்ம அது முக்கியமா சொல்ல வேண்டியது. நிர்விகற்ப காட்சி என்பது புலன்களினாலே வர்றது. மானத காட்சி என்பது நமக்கு அந்த மனம் போன்ற புத்தம் சித்தம் போன்றெல்லாம் வர்றதுனால மானத காட்சி. அந்த பெயர் சாதி குணம்லாம் வந்தா அது மானத காட்சி, சிறப்பு காட்சி. தன்வேதனை காட்சி என்றால் சித்தம், சித்தத்திலே தன்வேதனை காட்சி என்று சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் பார்த்துங்க, பார்த்துட்டு அதுக்கு மேற்பட்டு இதை உணரணும். அதுக்காக அதை முதல்ல சொல்லிட்டேன். தன்வேதனை காட்சி எங்கே நமக்கு வருகிறது, இன்பத் துன்பம் எங்கே உயிர் அனுபவிக்கிறது என்பதற்கு எது கருவி என்றால் சித்தம் என்கிற பொழுது, இந்த சித்தம் என்பது என்ன என்பதை நம்ம மறக்காமல் நினைவைத்துக்கணும். சித்தம்னா யாராவது ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? என்ன சித்தம்? இப்ப நம்ம நிறைய சொல்லியாச்சு, சித்தம் நான் சொல்லிட்டேன். சித்தம் என்பதற்கு நாம என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறோம், என்ன நான் நிறைய சொல்லியா, உண்மை விளக்கம் சொல்லியாச்சு, திருவருட் பயன் எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியிருக்கிறேன். சித்தியால நேற்றும் சொல்லியாச்சு. சித்தம் என்பதற்கு என்ன விளக்கம்? அப்பதான் அடுத்து நம்ம சொல்ல முடியும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முக்குணங்களின் சமநிலை, அதான் அதை எப்படி சொல்லணும், ரைட் தான், அதேதான் விஷயம். ஆனால் இதுல நுணுக்கமாக என்ன பண்றாங்க, இந்த சித்தம் என்பது 2 வகையா இருக்குதுன்றாங்க. ஒன்று இந்த 3 குணம் இருக்கு இல்லையா, 3 குணம், இது வெளிப்படாத நிலை, வெளிப்படாத நிலை. இரண்டாவது சமமாக வெளிப்படும் நிலை. இது ரொம்ப ஜாக்கிரதையா மனசில் நினைவுக்கணும். சித்தம் என்பது 2 வகையா இருக்குது. 3 குணங்கள் வெளிப்படாத நிலையில இருக்குது ஒன்று. அப்ப அது சித்தம் என்று பெயர் கிடையாது, மூலப்பகுதி என்று பெயர். இந்த மூலப்பகுதி தான் பிரகிருதி மாயை என்று சொல்றோம். மூலப்பகுதி என்பது பிரகிருதி, அதாவது அசுத்த மாயைக்கு கீழே இருப்பது பிரகிருதி மாயை. அதுதான் நமக்கு உள்ளது. நாமெல்லாம் பிராகிருதம் சொல்லியாச்சு. உலகத்துல நாமெல்லாம் இருக்கிறதுனால நமக்கெல்லாம், நாமெல்லாம் ஏன் பிராகிருதர் என்றால் இந்த 3 குணம் நமக்கு இருக்குது. ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்ற குணங்கள் நமக்கு இருக்கு. ஏன்னா இங்க வந்தாச்சு, அதுகிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம இந்த பிரகிருதிக்கு மேல போனா குணம் கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கு குணங்களால இந்த 3 குணங்கள், மற்ற குணம் இருக்கு, இந்த குணம் 3 குணம் கிடையாது. இந்த 3 குணம் இருந்தா என்ன சார் கேட்கலாம் நீங்க, இல்லையா? அது என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். அது என்னென்ன, வேற ஒண்ணும் இல்லை. இந்த குணங்கள் என்ன பண்ணுது, சாத்வீகம், ராஜசம், தாமசம். இந்த 3 குணங்கள் என்னன்னு சொன்னா புறப்பொருள்கள், நாம் பார்க்கல உலகப் பொருள்கள் எதுவா இருந்தாலும், உலகப் பொருள்களே இந்த 3 குணம் வசமா இருக்குது. சைவ சித்தாந்தம் ரொம்ப அருமையா சொன்ன இடம் அந்த இடம். பொருள்களுக்கு என்ன சார் குணம், நாற்காலிக்கு என்ன சார் குணம்னு கேட்கலாம் நீங்க, இல்லையா? சாப்பிட்ற அல்வாவுக்கு என்ன சார் குணம்னு கேட்கலாம் நீங்க, இல்லையா? அது என்ன சொல்றார், கல் தரையிலும் காலை வைக்கிறோம், புல் தரையிலும் காலை வைக்கிறோம். வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப கல்லும் புல்லும் ஒண்ணா? பொருள்கள் தான், எல்லாம் பொருள்கள் தான். மலர் இருக்குது, முள் இருக்குது, 2 ஒண்ணா? அதை சொல்றாங்க. அதெல்லாம் அதனுடைய குண வடிவங்கள். கல் தரை என்று சொன்னால் அது ராஜசம், ஒன்னு வருத்தும். வேகமா வச்சுன்னா காலை இடிச்சா போச்சு, ரத்தம் வந்துடும். புல் தரை நீங்க எவ்வளவு வேகமா அடிச்சாலும் ரத்தம் வராது, அது தாமசம், அது சாத்வீகம், இல்லையா? காந்தி மாதிரி சுட்டா கூட அரே ராமன் விழுவாரு, இல்லையா அவரு? அதே மாதிரி புல் தரை என்பது சாத்வீகம். நீங்க அதை போட்டு மெரிச்சா கூட ஒண்ணும் பண்ணாது. தரையை போட்டு பிரிச்சு பாருங்க, தெரியும். கால் தரைய என்ன ஆகும், கல்ல போட்டு வச்சோம்னா என்ன ஆகும், இல்லையா? அப்ப குணங்கள், அதை என்ன, அது பொருள்களிலே குணம் இருக்கிறது, அதை சொன்னாங்க. அப்ப என்ன ஆகுது, எல்லா பொருள்களும் சாத்வீக, ராஜச, தாமச குணங்கள். இன்னும் புரிய வேண்டும் என்று சொன்னால், இப்ப காஃபி கொடுக்குறீங்க, நான் சாதாரணமா குடிச்சிட்டு பேசுறேன், வேற என்ன ஊத்தி கொடுத்துன்னு வச்சுங்க,
சாரு ரொம்ப டயர்டா இருக்கு அவருக்கு ஊத்தி கொடுத்தா என்ன ஆகும்? நாங்களும் ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாடினார், பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும். அது பாட்டில் மாத்தலாம், பாட்டில் சுவை இருந்தால் பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும் அப்படின்னா. அப்போ பொருள்கள் வித்தியாசம் இருக்கு இல்லையா உங்களுக்கு குணங்கள்ல. மூவாவது எழுதுறார், மோர் என்பது உடம்புக்கு நல்லது, கள் என்பது உடம்புக்கு கெடுது, ஆனால் மனம் கள்ளைத்தான் விரும்பியதை தவிர மோரை விரும்பாது அப்படின்னார். அது இயல்பு. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்முடைய 3 குணங்கள் இருக்குல்ல, எதுகிட்ட வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இந்த 3 குணங்களோடு தான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு அந்த சாத்விக ராஜச தாமசம் இருப்பதாலே பொருள்கள் மேலே அந்த சாத்விக ராஜச தாமசத்தில் நமக்கு ஆசை வருகிறது. சாத்விகம் இன்பம், ராஜசம் துன்பம், தாமதம் இருக்கு இல்லையா, அது ஒரு பொதுமையானது. இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, ஒரு மயக்கம் இருக்கும், அது இருக்கும். அப்படி சிலதெல்லாம் இருக்கு, நமக்கு பார்க்கிறோம். மொரீஷியஸ் போகும்போது என்ன வற்புறுத்துவாங்க, சார் பீர் குடிங்க சார், ஒன்றும் கிடையாது சார், அது ஒன்றும் பண்ணாது சார், அது எது தாமதம் மாதிரி, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னா இல்லை, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்போ 3 இன்ப துன்ப மயக்கம் இருக்கு இல்லையா, இந்த 3 குணங்களும் வெளிப்படாம இருக்கிறது சித்தம், சமமாக வெளிப்படாம இருக்கிறது மூலப்பகுதி, வெளிப்பட்டால் சித்தம். நேற்று சொன்ன வரையில் நீ என்ன சொன்ன, சித்தம் என்பது தந்தேதனை காட்சின்னு சொன்ன, இன்பமோ துன்பமோ அதுல இருக்குது அப்படின்னு சொன்ன, அதுதான் போய் படிக்குது. ஏன்னா இது சமமாக வெளிப்படுவதாலே பொருள்கள் நேரா போற பொழுது அந்த இன்ப துன்ப மயக்கம் என்பது அங்க சித்தத்துல போய் பதிகிறது, தன்வேதனை காட்சி நிறுத்திட்டேன். அது முதல்ல சொல்லியாச்சு, இப்ப அதுக்கு மேற்பட்டு ஒண்ணு சொல்ல போறாங்க தான் இதை எடுக்கிறேன். இப்ப அந்த அங்க மானத காட்சி சிறப்பு காட்சின்னு சொல்லிட்டேன், அது உங்களுக்கு தெரிஞ்சது அதெல்லாம். அதனால மானத காட்சி என்பது சிறப்பு காட்சி. இதனால் மேம்பட்டு நிகழும், இங்க எழுதிருக்க, மேம்பட்டு நிகழும் சத்துவ குணம் முதலியவற்றின் விளக்கமாகி இன்பத் துன்பங்கள் எழுதியிருக்கிறேன். சிறப்பு காட்சியில வருகின்ற ஏதோ ஒரு பொருளை பார்த்து வருகின்ற சிறப்பு காட்சியால் என்ன மேம்பட்டு நிகழும், சத்துவமோ ராஜசமோ தாமசமோ ஏதோ ஒண்ணு மேல்பட்டு நிகழ்கிறது. அதனுடைய விளக்கம் தான் இன்ப துன்பம். அது எங்க போகிறது என்றால் சித்தத்துக்கு தானே போகணும். நேற்று சித்தம் சொன்னேன், அடுத்து எழுதி பாருங்க, புருடனது அறிவிற்கு விடயமாகும்படி. நேற்று இதோட நிறுத்தது சித்தம், இதோட நிறுத்தது. இந்த பொருள்களிலே இருக்கின்ற அந்த பாதிப்பு இன்ப துன்பம் எங்க போகுது, புருடனுடைய அறிவுக்கு போகணும் இல்லையா, உயிருடைய அறிவு போகணும். உயிருடைய அறிவு வைத்துக் கொள்ளுங்க. அந்த அறிவுக்கு போற பொழுது புருடன் என்பதற்கு சித்தம் ஒரு கருவி. அதே போல இந்த காலம் நியதி கலை சொன்ன இல்லையா, அதுல காலம் நியதி விட்டுருங்க, கலை வித்தை ராகம் 3 சொன்ன இல்லையா, இந்த 3ம் அதற்கு உடன் நிற்பது. எது போல என்று சொன்னால், சித்தம் என்பது சாப்பிடுவதற்கு உள்ள ஸ்பூன் போல, கலை வித்தைய ராகம் கை போல. ஸ்பூன்ல தான் சாப்பிட்றோம்னா கையில சாப்பிட்டா இன்னும் சுவையா இருக்கும் இல்லையா. அப்போ அல்லது ஸ்பூன் எடுப்பதற்கு கை தான் உதவுது. எனவே கை இல்லாம ஸ்பூன் ஒன்றும் பயன்படாது. இப்ப நீங்க எடுத்துட்டீங்க, அந்த பொருளை எடுத்தாச்சு, ஸ்பூன் எடுத்தாச்சு, கை மூலமாக வாய்க்கு போகணும். வாய் என்பது உயிருடைய அறிவு என்று வைத்துக் கொண்டால், அந்த கை என்பதுதான் இங்க சொல்லுகின்ற அராகம். தான் எழுதி பாருங்க, அராகம் முதலே 5 தத்துவங்கள், அராகம் வித்தை கலை. இப்போ அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு அராகம் என்றால் விருப்பம், வித்தை என்றால் அறிவு, கலை என்றால் செயல். இது இருந்தாதான் முடியும். நீங்க அனுபவிக்கிற பொழுது, ஒரு பொருளை அனுபவிக்கிற பொழுது உங்களுக்கு விருப்பம் இருக்கணும் முதல்ல, அதற்கடுத்து செயற்படணும், அது என்ன என்று சரியா என்று அறிவு வேலை செய்யணும். இந்த 3 ஒரே சமயத்தில் இருக்கும். இது உடன் நீங்காமல் இருக்கிறது, உயிரை விட்டு நீங்காமல் இருக்குது. எனவே இதற்கு புலனானால்தான், இது மட்டுமல்ல, இதற்கு புலனானால்தான் உங்களுக்கு அந்த இன்ப துன்பம். அதான் அடுத்து சேப்பா சொல்றார். ஏன்னா முதல்ல சொன்னா அது புரியாதுக்கான சித்தத்தோட நிறுத்திட்டேன். தன்வேதனை காட்சி என்பதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு சொன்னா
அது இந்த கலை வித்தை அராகம் என்ற அந்த பஞ்சகஞ்சகத்தோடு போய் சேர வேண்டும். உடனோடு உயிரோடு போதை போல இருக்கின்ற அங்க போய் சேர்ந்தால்தான் அது தன்வேதனை காட்சி. அதான் இங்க எழுதியிருக்கிற உங்களுக்கு. தன்வேதனை காட்சி என்பது புருடனது அறிவிற்கு, அப்பதான் அறிவுக்கு விளக்கமாகும். அப்ப என்ன ஆகுறது, புருடனுடைய அறிவிற்கு கலை வித்தை அராகம் தான் இம்மிடியட்டா இருக்கிற சர்வன்ஸ். இவங்களை வைத்துதான் இவங்கெல்லாம் அங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க சொன்னாதான் சரின்னு கேட்பாங்க. மெய்க்காவலர்கள் சொல்லுவது போல, அல்லது தலைமை அமைச்சர் சொன்னால் அரசன் கேட்பது போல. நமக்கே சொல்லுவாங்களே, அந்த அவத்தைகளை சொல்ற பொழுது 35 கருவிகள் என்றால் ஒரு அரசன் வெளியிலே புறப்படுகிற பொழுது படை பவனியோடு போவான். படையோடு பவனி செல்லும் வேந்தனே பாட்டு நமக்கு சிஜார படிக்க போறோம். திரும்பி போற பொழுது கடைதோறும் விட்டு விட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சில பேர் நின்றுடுவான். அதுக்கப்புறம் சில பேர் நிற்பான், அமைச்சர் நிற்பாங்க. போயிட்டு கடைசியில் அந்த புறத்துக்கு போற பொழுது அவன் மட்டும் தனியா போறான் இல்லையா? அதுபோல் உயிர் போகிறது, உயிர் காவலாக என்று பாடு. புருடன் உயிர் காவலாக போகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல வருகிற பொழுது இதை விட்டு நீங்கவே நீங்காது. கலை வித்தை அராகத்தை விட்டு நீங்கவே நீங்காது. செந்தில் கேட்டாரா, மலேசியாவில் கேட்டாங்களான்னு தெரியல, எனக்கு நினைவில்லை. இந்த 5 கால வித்தை அங்கதான் கேட்டாங்க. உதேஷூர் பையன் கேட்டார், நல்ல படிக்கக்கூடியவர் கேட்டார். என்ன சொன்னார்னா, அவத்தைகள் என்ற பொழுது நமக்கு இந்த வித்யா தத்துவமோ சிவ தத்துவமோ அவத்தைப்படாது. கீழாளவத்து மேலாளவத்தின்னு சொன்னா நம்முடைய கருவிகள் ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், பிராணம், அதெல்லாம் தசவாயுக்கள், அதெல்லாம் அவஸ்தைப்படுமே தவிர இதெல்லாம் அவஸ்தை கிடையாது. கடைசியில போய் மூலாதாரத்திலே போய் தூங்குகிற பொழுது கூட புருடன் தான் பேர். அப்பவும் அதுக்கு அங்க இருக்குது. அது கீழவும் போகாது மேலும் போகாது, அது ஒன்றும் கூடவே இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற பொழுது அவத்தைப்படாமல் இருக்கின்ற வித்யா தத்துவத்துல காலம் நியதி எப்பவுமே நமக்கு இருக்குது. இதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இந்த காலத்திலே அனுபவிக்க வேண்டும் தனி. இந்த 3 அதனோடு முக்கியமா இருப்பதால கலை வித்தை அராகத்தில் படுகிற போதுதான் அது தன்வேதனை காட்சி என்று சைவ சித்தாந்தம் எத்தனை கருவிகளை சொல்லி இவ்வளவு தடை மீறிதான் உங்களுக்கு அந்த இன்பம் துன்பம். உங்களுடைய அறிவு அங்க எப்பவுமே விழிப்பா இருக்கணும். சரி, இந்த இன்பம் நமக்கு வேண்டுமா, கையில வைத்துக்கிட்டு குடிக்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறோம் இல்லையா? உடனே குடிக்கிறது கிடையாது. அது போல தவறோ நல்லது எதுவா இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை தொடங்குற வள்ளுவர் சொல்றார், எண்ணி துணிக கருமம். உனக்கு இவ்வளவு கருவிகளை பெருமான் தந்திருக்கிறான், செய்து விட்டு இறங்காதே. செய்த பேசிவிட்டால் சொல்லுக்கு, பேசிய சொல்லுக்கு நீ எஜமானன் அல்ல என்றெல்லாம் சொல்றோம். அப்ப இதெல்லாம் யோசித்து தான் சொல்ல வேண்டும் என்றால் இத்தனை கருவிகள் அவன் தந்திருக்கிறான். இவ்வளவு தூரம் அந்த சித்தத்துக்கு வந்த பின்னாலும் கூட ஒதுக்கி விடலாம், வேண்டாம் ஒதுக்கிடலாம். அதுக்கு மேற்பட்டு போற பொழுதுதான் இதுல போயிட்டு தான் முடியல. இதுல போயிட்டா நீங்க அழிந்து விடுகிறீர்கள், அந்த இன்பமோ துன்பமோ நமக்கு வருகிறது என்று பார்க்கணும். அதான் சொல்றார், புருடனது அறிவிற்கு விடயமாகும்படி அராகம் முதலிய 5 தத்துவங்களால் புணர்க்கப்படும் அதனை தெரிவது தன்வேதனை காட்சி. இவ்வாறின்றி அப்புறம் தான் அந்த யோக சொல்லிருக்கு. இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் தான் கிடையாது. இந்த துணையெல்லாம் இல்லாமல் அறிவை தடை செய்கின்ற மலசக்திகள், ஆணவமலம் போன்ற கண்மமாயெல்லாம் அதை மீண்டுவதால் யோக காட்சியிலே அதெல்லாம் தேவை கிடையாது என்று நான் அதை சொல்லியிருக்கேன். அதான் அந்த அதை சொல்ல வேண்டியது. அருந்து இன்ப துன்பங்கள் அது கொஞ்சம் பார்த்துங்க. அதனால இப்போ நிர்விகற்ப காட்சி என்றால் என்ன, சவிகற்ப காட்சி என்றால் என்ன, தன்வேதனை காட்சி என்றால் என்னன்னா, இப்ப நாம எப்போது இனிமேல் எப்படி சொல்லணும் என்று சொன்னால், சித்தத்திலே தன்வேதனை காட்சின்னு பொதுவா சொல்லலாம், ஜெனரலா முதல்ல சொல்லிடலாம். ஆனால் இது எங்க போய் ரிப்போர்ட் பண்றது, இங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்றது. அராகம் வித்தை கலை என்ற பஞ்சகஞ்சத்திற்கு போகிற பொழுதுதான் ஆன்ம அறிவுக்கு அது துணையாக இருக்குது என்றால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆன்ம அறிவு, ஆன்மாவுக்குள்ள அறிவு, இத்தனை கருவிகள் இருக்கு இல்லையா, எந்த பொருளையும் நேராக பார்ப்பது இல்லை, நேராக அனுபவிப்பது இல்லை. சொல்லுங்க, சந்தேகம். அதான் என்ன இப்ப இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு நீங்க புரியட்டு தூளத்துல தான் சொல்றேன். தூளமே இருக்குது. இப்ப நான் அனுபவிக்கணும் இல்லையா, நீங்க கனவுல அனுபவிப்போடு நீங்க சொல்லலாம் புரியட்டுக்கான்னு சொல்லலாம். அது வெவ்வேறு சரீரங்கள் உள்ளது. புருடனை எப்பவுமே புருடன் தானே உங்களுக்கு. புருடன் என்பது காலம். அது புரியட்டுக்காய் என்ன உங்களுக்கு தன்மாத்திரை தானே. தன்மாத்திரை மனம் புத்தி சித்தம் தானே. அது எப்பயும் நமக்கு இருக்கு இல்லையா, அதை மீறி தானே போறோம். புரியட்டகாயன்னு சொல்றேன். அது ஒரு புரியட்டகாய் ஒரு தேகத்தினுடைய ஒரு வகை. நாம எப்படி பொருளை அனுபவிக்கிறோம், தூளத்துக்கு வச்சுங்க, புரியட்ட விட்டுங்க, தூள தேகத்துக்கே இது முக்கியம். இப்ப நாம் அனுபவிக்கிற பொழுது இன்பம் என்று சொன்னால் அது அங்க போகிறது. நீங்க புரியட்ட காயம் போய் தான் கிடையாது, அது வேற. கனவுல வருகின்ற பொழுது அந்த இன்பம் வருகிறதுனா அது நீங்க புரியட்ட காயம் சொல்லிக்கலாம். இப்ப சொல்லிருக்காங்க, கனவுலே காணுவது சூக்கும தேகம், நனவிலே வருவது நமக்கு தூள தேகம்.
அப்படி புரியட்ட சொல்ல வேண்டாம், இப்பயே நான் சொல்றது நடைமுறைக்க சொல்றதுதான். அப்போ என்ன தெரியுதுன்னா, ஆன்ம அறிவுக்கு எதுவுமே நேரா இல்லை பாருங்க. இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி தானே சொல்லுது எல்லாம், இல்லையா? நான் அதுக்கு உதாரணம் சொல்றது, கண் பார்க்குது என்றால் உங்களை பார்க்கிறேன்னு சொன்னா உங்களை நான் பார்க்கலையா, உங்க பிம்பத்தை தான் பார்க்கறான். அதான உண்மையும் கூட. உங்க பிம்பம் என்னுடைய விழித்திரை படுகிறது, நான் பார்ப்பது போல நினைக்கிறேன், உங்களை நான் நேரா பார்க்கல. கண்ணிலே படுகிற விழித்திரை அது ரிப்போர்ட் பண்ண நரம்புக்கு போகுது, அங்க எனக்கு சொல்லுது. அதுவும் தலைகீழா போகுதுன்றாங்க, முதல்ல தலைகீழா பட்டு திருப்புதுன்றாங்க. இதெல்லாம் நமக்கு சயின்ஸ்ல சொல்ற விஷயங்கள் இல்லையா, பார்க்கிறோம். அப்ப நேராக பார்க்கிற ஒன்றே பொய்யா இருக்குதுன்னு சொன்னா, அப்போ ஏன் இந்த உலகத்தில் இன்பம் நமக்கு ஏன் வரணும் என்றால், இன்பமும் பொய் தான், அந்த பொருளும் பொய் தான் என்றுதான் தெரிந்து கொள்ளணும். ஆன்ம அறிவுக்கு புலன்கள் வழியாக வருவதெல்லாம் பொய்யா சொல்லு. அதனால இதெல்லாம் சீக்கிரம் மறைஞ்சு போகுது, நிலையில்லாம போகுது, துன்பம் தருகிறது. ஆன்மாவுடைய அறிவோடு பார்ப்பது எது? இதெல்லாம் தேவையில்லாமல் பார்ப்பது என்றால் பெருமானுடைய அருளைத்தான், வேற ஒன்றும் கிடையாது. பெருமானுடைய அருளை தவிர வேறு எதையும் நேரடியாக ஆன்ம அறிவு, ஏன்னா அதான் உயிருக்கு உயிரான்னு சொல்றோம். அதையும் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். உயிருக்கு உயிர் என்றால் என்ன என்று எழுதியிருக்கிறேன். உயிர் என்றால் அறிவுன்னு அர்த்தம். உயிர் அறிவுடையது. நாம் அறிவை உடையவர்கள். பெருமான் அறிவே மயமானவன். அறிவே மயமாக இருக்கின்ற ஒரு நல்லாசிரியன் ஒரு மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொழுது எல்லாம் எப்படி புரிகிறதோ அதுபோல நல்லாசிரியனாக பெருமான் இருந்து கொண்டு நமக்கு அறிவிக்கிறான் பொழுது நன்றாக புரிந்து போகிறது. எனவே உயிருக்கு உயிரா பக்கத்திலே இருந்து சொல்லலாம். டியூஷன் சொல்றது போல பக்கத்திலே இருந்து சொல்லுகிறான் என்று நாம பார்க்கிறோம். உயிருக்கு உயிராக இருக்கிறான்றதுக்கு அதான் அர்த்தம். முக்கியமாக அறிவுக்கு அறிவாக, நம்முடைய அறிவுக்கு அவன் தான் விளக்குகிறான். அப்ப அவனே விளக்கினால் எளிமையா புரியுது. அதான் சொல்றோம். அது என்ன, பொறிகள் தேவை கிடையாது. பொறிகள் இல்லாமல் அனுபவிப்பதாலே அவைதான் நிலையானவை என்று நாம சொல்றோம். அதான் இந்த தன்னை உணர்தலும். தன்னை உணர்தல் என்ன சொல்றாங்க? முதல்ல சொல்ற பொழுது தன்னை உணர்தல் என்று சொன்னால், நாம் இந்த புறப்பொருள்கள் அல்ல, இந்த கருவிகள் அல்ல. உடலோ தூக்கும் உடலோ எதோ சித்தம் எதோ மனம் எதுவுமே நாம் கிடையாது. நாம் தனி என்று முதல்ல உணர்றோம். அப்ப எதுவுமே நமக்கு இல்லை என்று பொழுது நாம் யாரால இருக்கிறோம், இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், இவையெல்லாம் நாமல்ல என்று எப்படி புரிகிறது என்று சொன்னால் அது பெருமான் உணர்த்துகிறான். அப்ப நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் என்று உணர்தல். அப்ப தன்னை உணர்தல். அன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தன்னை உணர்தல் நல்லா அழகா தமிழ்ல சொல்லியிருக்காங்கன்னு. தன்னை என்று சொன்னால் முதல்ல ஐ என்றது தன் பிளஸ் ஐ என்று பிரிச்சோம்னா, இதுல ஐ என்பது தலைவன் ஒரு அர்த்தம், அப்புறம் தன்னையேன்னு ஒரு அர்த்தம். தன்னையே உணர்வது, தன் ஐ தலைவனை உணர்தல் ரெண்டும். தலைவனை உணர்தலும் தன்னை தான், தன்னை உணர்தலும் தன்னை தான். தமிழ் அப்படி சொல்லிருக்காங்க. தன்னை உணரவா தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று திருமூலர் பாடுறார். தன் ஐ, தன்னை ஐனா தலைவன். தமிழ்ல ஐ என்பதற்கு தலைவன் அர்த்தம். ஐயர் அதான் அர்த்தம். ஐயர்னா தலைவன் அர்த்தம். அதுக்கடுத்து இன்றைக்கு பார்க்க வேண்டியது அந்த உரையளவை. நான் அனுமானம் பார்த்துட்டோம், அதெல்லாம் உங்களுக்கு நேற்று சுற்றுலாவுடைய நோட்ஸ் இருக்குது. 6வது பக்கத்துல உரையளவின் வகை என்று இருக்கும். அது பாட்டு 19ங்க, பாடல் 19 இருக்கும். அது அனாதியே அமலன் ஆய அறிவன் நூல் ஆகமம்தான் பின் ஆதி மாறின்றி பேணல் தந்திர மந்திரங்கள் மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும் தனாதி ஈரிலாதான் தன்மை உணர்த்துதல் உபதேசம்தான் என்று உரையளவை 3ஆ பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், காட்சி கருதல் முறை என்ற 3 பிரமாணங்கள்ல 3 அளவைகள்ல காட்சி அளவை என்றால் என்ன என்றால், முதல்ல சொல்ற பொழுது நிர்விகற்ப காட்சின்னு சொன்னோம், ஐய காட்சின்னு சொன்னோம், பிரிவு காட்சின்னு சொன்னோம், அப்புறம் யோக காட்சின்னு சொல்லணும். 4ஆ சொல்லியிருக்கணும் பார்க்கலாம். அப்ப 4 வகையான காட்சிகள் நமக்கு இருக்குன்னு சொல்லணும். இந்த முதல்ல நிர்விகற்பம் தான் வாயிற்காட்சி என்று நாம சொல்றது, மானத காட்சி என்று சொல்றது, தன்வேதனை காட்சி என்று 3ஆ சொல்லியிருக்கும். வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, அந்த காட்சி வகை. அனுமானம் சொல்லுகிற பொழுது தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று சொல்லி அதுக்கு மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, உபநயம், நிகமனம் என்று 5 உறுப்புகளோடு சொல்வதில் பிறர் பொருட்டு என்று நாம் சொன்னோம். இதெல்லாம் நேற்று சொன்ன விஷயங்கள். ஏது என்பது மிக முக்கியம். அவினாபாவம் என்று விட்டு நீங்காவை. புகை என்பது நெருப்பை விட்டு நீங்காதது என்பதனாலே அனுமானம் சொல்றோம், அது அவினாபாவம் சொல்றோம். அந்த புகையால் நெருப்பு இருக்கிறது என்று அறிந்து கொண்டால் அது கருதல் அளவை, அனுமான பிரமாணம்.
அதற்கு தேவையானது முக்கியமாக இந்த அவினாபாவம் என்று சொல்லி அது இன்னும் வளர வேண்டால் காட்சியில் அனுமானம், கருத்தில் அனுமானம், உரையில் அனுமானம் என்று சொல்லி அது பூர்வ காட்சி. முன்னே பார்த்த ஒரு மலருடைய மனம் இப்பொழுது வெறும் மனத்தை மட்டும் நுகர்ந்தால் அந்த மலர் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும். எனவே இது காட்சியிலே இருக்கின்ற அனுமானம், பூர்வ காட்சியில் இருப்பது. ஒருவர் நன்றாக பேசுகிறான் என்றால் அவனுடைய அறிவு நமக்கு தெரிகிறது. எனவே சொல்லினாலே நாம் அவனுடைய அறிவை உணர்ந்து கொள்கிறோம். அது கருத்தில் அனுமானம் என்று சொல்லி முன்னே செய்த பாவத்தினாலே இப்பொழுது ஒரு நோய் வருகிறது என்றால் இப்பொழுது அந்த பாவத்தை செய்தால் இந்த நோய் அடுத்த பிறப்பிலே வரும் என்று சொல்வது உரையால் அனுமானம் என்று இந்த அனுமான வகைகளில் நம்ம நேற்று பார்ப்போம். இதெல்லாம் அதோடு அடுத்து எஞ்சி இருப்பது உரையளவை. சைவ சித்தாந்தம் சொல்கின்ற உரையளவை, அதுதான் இப்ப நாம் பார்க்கிறோம். உரையளவின் வகை தந்திர கலை, மந்திர கலை, உபதேச கலை என்று. வேதத்தை வைத்தும் சொல்லலாம், ஆகமத்தை வைத்தும் சொல்லலாம். தந்திர கலை, மந்திர கலைன்றது. தந்திரம் என்றால் ஆகமம் என்றுதான் அர்த்தம். தந்துனா நூல், நூலுக்கெல்லாம் பொதுவா தந்திரம் சொல்லலாம். இருந்தாலும் பேச்சு வழக்கில் நமக்கு நடைமுறையில வேதம் என்பது நமக்கு பொதுவாக அந்தணர் நூல் என்றும் ஆகமம் என்பது சிறப்பு நூல் என்றும் நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனால தந்திரம் என்பது ஆகமம் என்று அர்த்தம். அப்போ வேதத்துல எப்படி இருக்குது? 3 வகையா இருக்கிறது. கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்று 3ஆ இருக்குது. அதை முதல் எடுக்கிறார். உபதேச தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை என்றால் என்ன என்றால், வேதங்களிலே கர்மகாண்டம் என்பது என்ன என்றால், அது அடிக்கடி சொல்றது. வேதத்திற்கு ஆகமத்திற்கு முக்கியமான வேறுபாடு என்ன என்றால், வேதம் வேள்வியை சொல்லும், ஆகமம் வழிபாட்டை சொல்லும். இதுதான் வித்தியாசம். அப்புறம் ஆனால் ரெண்டுத்துக்கும் நித்திய நைமித்திய காமிக்க 2 உண்டு. நித்திய நைமித்திக காமிய கர்மங்கள். கர்மங்கள்லாம் செயல்கள் அர்த்தம். நித்திய நைமித்திக காமியங்கள். நித்தியம் என்றால் நாள்தோறும் செய்ய வேண்டிய செயல்கள். தமிழ்ல அறநூறுகளை பார்த்தீங்கன்னா நித்தியமா செய்ய வேண்டிய சில இருக்கும். சனி நீர் ஆடு என்று சொன்னால் அது சனிக்கிழமை தோறும் குளிக்கணும் என்று சொல்லக்கூடாது இல்லையா? சனி நீர் ஆடுன்னா குளிர்ந்த நீர்ல குளின்னு அர்த்தம். அப்ப தினந்தோறும் குளிக்கிறது தான் சொல்லி இருக்கிறார் பாக்குறோம். நித்தியங்களை சொல்லியிருப்பாங்க. நைமித்திகம் சில சொல்லியிருப்பாங்க. காரணம் பற்றி சில சொல்லியிருப்பாங்க. காரணம் பற்றி சொல்ற பொழுது சொல்லுவாங்க மீது ஊன் விரும்பேன்னாங்க. எப்படி சொல்லுங்க? ஔவையாரு சின்ன சின்ன விஷயம் சொல்லுவார். திருவள்ளுவர் மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதி என்ன பண்றார்? வேற ஒன்னும் அவர் சொல்லல, 2 தான் சொல்றார். உணவு, நீங்க செய்யற தொழில், இந்த 2 சொல்றார். இது 2ஐயும் மிகுதியாகவும் செய்ய வைத்துக் கொள்ளாதீங்க, குறையாம வச்சுக்காதீங்க. அதிகமா உங்களை எக்ஸப்ட் பண்ணிக்காதீங்க. தொழில்ல அதிகமா சாப்பிடாதீங்க, அதே மாதிரி குறையாம சாப்பிடாதீங்க, குறையாம தொழில் செய்யாதீங்க. அளவா வச்சுங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும், நூலோர் வழி முதலாகி எண்ணிய 3. மெடிக்கல் சயின்ஸ் என்ன அழகா சொல்லிட்டார் இல்லையா? மிகினும் குறையினும் நோய் செய்யும். நூலோர் வழி முதலாகிய, வழி என்றால் காற்று இல்லையா? வழினா காற்று. வாதம், பித்தம், சிலேட்டமும் ஐ இல்லையா? வாதம் பித்தம் 3 தானே, வேற ஒண்ணு. வழி முதலாகி எண்ணிய 3 மிகினும் குறையினும் நோய் செய்யும். பல பேர் என்ன எழுதுறாங்க? பரிமையான ஒரு உரை பார்க்கறது கிடையாது. இந்த வாதம், பித்தம், சிலேட்டும் இருக்குதே, இது அதிகமாக போய்விட்டால் நோய் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க உரையில. அது அதிகமா போகாதுங்க. பெருமான் அந்த உடம்பை கொடுத்த பொழுது தானா அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது? வீட்டை விட்டு புறப்படுவது ஒழுங்கா இருந்தாரு, வரும்போது இப்படி பிரச்சனை போச்சுன்னா ஆயிடும்ல. அதெல்லாம் அவர் வைக்கிறதே கிடையாதுங்க. அவர் சரியா வச்சாச்சு, நாம தான் கெடுத்துக்கிறோன்றாரு. வேற ஒண்ணு இல்லை. வந்துட்டே இருந்தது சார், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு சொன்னாங்க, குடிச்சேன், அவ்வளவுதான், தொண்டை பிடிச்சிச்சு, முடிஞ்சு போச்சு. உணவு முறைகளிலும் தொழில் முறைகளிலும் நீங்க சரியா இருந்தீங்கன்னா, இல்ல பரிமேலழகர், உணவு மிகுந்தாலும் தொழில் மிகுந்தாலும், உணவு குறைந்தாலும் தொழில் குறைந்தாலும் நோய் செய்யும் அப்படின்றார். அப்போ நைமித்திகம்ன்ற பொழுது ஔவையார் என்ன பண்ணார்? மீதூன் விரும்பேல், அதிகமா சாப்பிடாதன்னார். இரவு நேரத்திலே சாப்பிடலாமா வேண்டாமா என்ற ஒரு டைலமா வர்ற பொழுது என்ன பண்ணணும்? சாப்பிடக்கூடாதுன்றாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுக்கோம் என்று இல்லையா? ராத்திரில 12 மணிக்கு பசி எடுத்தாரு பண்றது என்று சாப்பிட்டு வச்சுக்கோன்னா, சாப்பிடலாமா வேண்டாமான்னு அந்த டைலமா வர்ற பொழுதே உனக்கு வயிறு சரியில்லைன்னு அர்த்தம். வயிறு சரியில்லை, அப்ப பேசாம பட்டு போடுறது இல்லையா?
லங்கனம் பரம ஔஷதம், வடமொழியிலங்க. லங்கனம்னா உண்ணாவிரதம். உண்ணாவிரதம் பரம ஔஷதம், பெரிய மருந்து அதுதான் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ சாப்பாடு தான் நோயின்றாரு. நீங்க சாப்பாடு தவிர உணவு சாப்பிட்றதெல்லாம் நோய் வருதுன்றாங்க. ஏன் நமக்கு உடம்புல நோய் வரணும் என்றால் உணவில் தான் வருகிறது. இன்னைக்கு எல்லாம் சித்த மருத்துவ வெளிப்படுத்தி வந்துச்சு, எல்லாம் சொல்றாங்க பால் குடிக்காதீங்கன்றாங்க. நாம எப்ப விட போய் பேரே பாலராகன் பேரை வச்சு, ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பாலராகன் பேர் சின்ன பையன் ரொம்ப குழந்தையா இருக்கும் பொழுது எங்க வீட்டுல பசு இருந்தது. முதல்ல கறந்து அப்படியே குடிப்பாங்க கிட்ட, எழுப்பி அப்படியே கண்ணு மூடி அப்படியே குடிப்பேன் நான். அந்த பழக்கம் பால் ஆசை வந்துடுச்சு. இப்பதான் கொஞ்சம் விட்டாச்சு எல்லாம் இல்லையா? அப்போ உணவு முறைகள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க சொல்றாங்க. அப்போ செயல்கள் வர்ற பொழுது நீங்க வேதத்துல போனா நித்திய நைமித்திக காமியம் என்றால் இந்த கர்மன்றதுக்கு வேள்வி. நித்திய வேள்வி என்பது அந்தணர்களுக்கு உரியது. நித்தியம் அவங்க விட்ட இப்ப திருநீலக்கருடைய வரலாற்று பார்த்தா தெரியும். அங்கெல்லாம் யாகசாலை அவங்க வச்சுட்டு இருப்பாங்க, வேள்வி சாலை இருக்கும் சொல்லுவோம். வேள்வி கொண்டு அங்கேயே இருக்கும். நீங்க வேள்வி என்றால் பெருமானை நோக்கி இந்த மாதிரி யாக கொண்டத்தை தான் வேள்வி அல்ல. விருந்தோம்புதலும் ஒரு வேள்வி என்றார் வள்ளுவர். நம்ம தமிழ்ல விருந்தோம்புதலும் ஒரு வேள்வி. கிராமங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு, இப்பெல்லாம் அந்த அடுப்பெல்லாம் போச்சு, 2 அடுப்பு இருக்குங்க. ஒரு அடுப்பு மெயினாக இருக்கும், இன்னொன்று இந்த பக்கம் போய் கிளை அடுப்புன்னு ஒன்று இருக்கும், அது இருக்கும். அந்த கிளை அடுப்புல எப்பவும் கங்குன்னு வாங்காது, கங்குன்னு வாங்க, நெருப்பு கங்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஏன்னா திடீர்னு யாருன்னா வந்தாங்கன்னா சமைக்கணும் இல்லையா, அதுக்காக இருக்கும். அது போல அந்தன வீட்டில் பார்த்தா வேள்வி தினம் செய்யும் இல்லையா, அதுக்காக அந்த யாக குண்டத்தில் நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதான் நம்முடைய திருநீலக்கர் ஞானசம்பந்தர் அழைத்து கொண்டு போற பொழுது திருநீலகண்டரை எங்க யாழ்ப்பாணம் எங்க உங்க தகுந்த இடத்துல இங்க கொடுங்கன்றார். அவர் எங்கன்னு சொல்லல, தகுந்த இடத்துல கொடுங்கன்னா ஐயா தாராளம் உள்ள வந்து படுக்கட்டும் என்று வேள்வி சாலை நடக்கிறார். உள்ளே இருந்த நெருப்பு அப்படி எழுந்து போச்சுன்றார், திடீர்னு வளைஞ்சு விழுத்து போச்சுன்றார் இல்லையா, அவங்களுடைய அன்பினாலே. அப்ப அந்த அந்தணருக்கு நித்திய வேள்வி, அது காரணம், பெருமானை வழிபடுறது. நைமித்திகம் என்றால் ஏதாவது காரணம் பற்றி வர்றது நைமித்திகம். காமியம் என்றால் ஏதோ ஒரு வேண்டுகோள் வைத்து செய்வது. சிறப்பு காரணமாக நல்ல நாள் சிறந்த நாள் என்றால் வேள்வி செய்கிறது, அல்லது ஏதோ ஒரு காரணம் பற்றி செய்ய வேண்டும் என்றால் காமியம். திருவள்ளுவர் சிறப்பொடு பூசனை என்று சொல்றார். சிறப்பு என்பது நைமித்திகம், பூசனை என்பது நித்தியம். நாள்தோறும் செய்கின்ற பூசனை நித்தியம், சிறப்பு பூசனை என்று சொன்னால் அது நைமித்திகம் என்று சொல்றார். சரி, அதான் அந்த எழுதி பாருங்க. நித்திய நைமித்திய காமிய கர்மங்களாகிய ஒழுக்கம் கூறுவது, அதை ஞானகாண்டத்திற்கு மாறுகோளாக இன்றி உணர்வது. நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நாம் செய்ய ஒரு காரியம் செய்கிறோம், இது அறநூல்களை விதிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கணும். அறநூல்களை விதிக்கப்பட்டிருந்தால் அது சரியான செயல்தான் என்று செய்யலாம் அடிப்படையாக. அப்புறம் மந்திர கலை, அது உபாசனா காண்டம் என்பது வழிபாட்டு முறை. நித்தியம் முதலிய மூவகையிலும் ஐம்பொறி முதலியவற்றை அடக்கி தெய்வங்களை வழிபடும் முறை, இதனை உள்ளவாறு உணர்தல். உபதேச கலை ஞானகாண்டம், பதிபசு பாசம் என்னும் முப்பொருள்களின் இயல்பை உள்ளவாறு விரித்து கூறுவது, இதுவே தத்துவ ஆராய்ச்சி. அப்போ உரையளவில் பார்த்தீங்கன்னா கர்மகாண்டம், எப்படி வேள்விகள் செய்ய வேண்டும் என்றால் அதில் விதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்றாங்க. ஏன் சார் இப்படிதான் செய்யணும், இந்த சடங்கெல்லாம் எதற்காக என்றால் பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். இப்ப நமக்கு ஆகம முறைகளில் இருக்கின்ற முறைகள் வேறு, வேத முறையில் இருக்கின்ற முறைகள் வேறு. அதனால்தான் இப்ப கோயிலில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தமிழ்நாட்டு சிவாலயங்கள் இங்கே அப்படிதான் வந்திருக்கிறாங்க. சிவாச்சாரியங்க வந்திருக்காங்க, அழைச்சி வந்திருக்கீங்க. சிவாலயங்கள்ல வழிபடுகின்ற சிவாச்சாரியார் ஆகம மந்திரம், ஆகம முறையில் தான் அவர் மந்திரங்களை சொல்லுவார். வேள்வி செய்ய வேண்டும் என்றால் வேத மந்திரம், இது அடிப்படை. இதுல மாறுபடுகின்றவர் தான் நம்முடைய பிள்ளை வாழ்ந்தவர்கள். பிள்ளை வாழ்ந்தவர் என்ன பண்றாங்க, பெருமானுக்கும் கூட வேத மந்திரம் தான் சொல்றாங்க. அதான் விஷயம் இருக்குது. நீங்க அவங்க தனியா இருக்கிறாங்க. வைதிக பிராமணர்கள் ஆகம முறைப்படி மந்திரங்களை சொல்வது கிடையாது, அவர்களுக்கு வழிபாடு கிடையாது. அதனால்தான் திருமூலர் சொல்ற பொழுது பேர் கொண்ட பார்ப்பான் என்று ஒரு வார்த்தை சொல்வார். அவன் யார் என்றால் வைதிக பிராமணர்கள். அவர்கள் ஆகம முறைப்படி வழிபாடு செய்வது கிடையாது, ஆகமத்தை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. இது அவங்க
பிள்ளை வாழ்ந்தவர்கள் அப்படி அல்ல, அவர்கள் ஆகமங்க வல்லவர்கள், வேதங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆகமனை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க சிவாச்சாரியார்கள், அவர்களுக்கு உபநயனம் உண்டு, வேதங்களைப் போல ஆகமங்களை சொல்வது போல தீட்சையும் உண்டு. அப்ப சிவாச்சாரியர்களுக்கு தீட்சை உபநயனம் ரெண்டும் இருக்குது. அப்போ மந்திரங்களை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அதிகாரம் என்ன என்றால், வேத மந்திரங்களை சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது, ஆகமங்களை சொல்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது அவர்களுக்கு. ஆனா வேத பிராமணர்களுக்கு ஆகம மந்திரங்களை சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. காரணம் தீட்சை இல்லை. இதெல்லாம் விரிவாக நமக்கு வருது. இவ்வளவு கரெக்டா இப்ப பாக்குறமா சார் யாருக்குன்னு சொல்றோம்னா இல்லை, இருக்கிற இந்த முறைகள் இதெல்லாம் ஏன் இப்படி வைத்திருக்கிறார் என்பதற்கெல்லாம் நமக்கு இந்த வேதங்களும் ஆகமும் தான் காரணம். அதுதான் அது அப்படியே பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்றாமல் இருக்கக்கூடாது என்று. இன்னும் சொல்ல போனால் திருமணத்தில் வருது சிவவேடங்கள் வருகின்ற பொழுது யார் யார் தீட்சை பெற்று, எந்த தீட்சை பெற்றவருக்கு எந்தெந்த வேடங்கள்லாம் இருக்கின்றது என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் என்றால், இதெல்லாம் அந்த முறைப்படி நாம் ஏற்றுக்கொண்டால்தான் ஆகமங்களை உரைகளை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் என்று சொல்றார். அது ஞானகாண்டத்தில் பதிபசு பாசம் என்று தத்துவ ஆராய்ச்சி வருகின்றது சொல்ற. அப்புறம் சரி, அது ஒண்ணு வச்சுங்க. அப்புறம் இங்க சொல்றாருங்க ஏழாவது பக்கத்துல இந்த மாதிரி இல்லாம கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசனா காண்டம் என்று மூணா இல்லாம ஞானகாண்டத்தை மட்டுமே மூன்றா சொல்ற வழக்கு உண்டு என்று வேறு ஒன்று சொல்றார். ஞானகாண்டத்தையே எடுத்து சிறப்பா வைத்துக்கிட்டு கர்மகாண்டம்லாம் விட்டுரும், ஒரு ஞானகாண்டம் ஆராய்ச்சி, தத்துவ ஆராய்ச்சி அதை மட்டும் வைத்துக்கிட்டால் பதிவசு பாசங்களுக்கு பிரமாணமும் இலக்கணமும் கூறும் போது முன்பின் மாறுகோள் என்று கொள்வது ஆகம வாக்கியம். பதிவசு பாசம் என்றால் என்ன என்று ஆகமம் என்ன சொல்லுதோ அப்படியே சொன்னால் அது தந்திர கலை. மனம் முதலின் அடக்கி தெய்வ வழிபடும் வாய்மை எனப்படும் சாதனமாகிய செயல்களை முறைப்படுத்துவது, வழிபாட்டு முறைகளை சொல்றது தந்திரகலை ஆகம முறைப்படி. மூன்றாவது, தன் ஆதி ஈரில்லாத இறைவன் அவனுடைய தன்மையை உணர்த்துவதற்கு நிட்டையின் இயல்பு கூறும் ஆகம வாக்கியங்கள். தியானம் செய்வது, நிட்டை கூடுவது என்று சொல்றதுலாம் அதெல்லாம் உபதேச கலை என்னும் விளக்குவார்கள். இதெல்லாம் நமக்கு அப்படி சொல்றது. அப்போ மந்திரகலை, தந்திரகலை, உபதேச கலை என்றால் ரெண்டு வகையா சொல்றாங்க. வேதங்களுடைய கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசனா காண்டத்தை வைத்தும் சொல்லலாம், ஞானகாண்ட பகுதியாக ஆகமங்கள் இருக்கிற ஞானகாண்ட பகுதியை வைத்துக் கொண்டும் சொல்லலாம் என்று ரெண்டு வகையாக தான் இங்க ஆகமம்னு போடுறாரு. இந்த பாட்டுல பாருங்க, அநாதியே அமலனாயே அறிவன் நூல் ஆகமம் வருது இல்லையா. அறிவன் நூல் என்றால் வேதம், அப்புறம் ஆகமம். வேதங்கள் ஆகமங்கள்ல சொல்லப்படுகின்ற விதிகளை நாம் அப்படியே பின்பற்றுகிறார். அப்ப என்ன அர்த்தம் அவர் சொல்ல வர்றார் சுருக்கமா என்றால், வேதாகமங்களை விதிக்கப்படுகின்ற விதிகளை ஏன் என்று கேட்காதே. கோயில் முறைகள்னா கோயில எப்படி எப்படிலாம் எங்கெங்க இருக்கணும், சுவாமிகள் எங்கெங்க இருக்கணும் என்று இருக்குது, எந்தெந்த கோயில்ல எந்தெந்த வழிபாடு செய்யணும் என்று இருக்குது. நம்முடைய மக்களுக்கு ஆசையா போற பொழுது எல்லாவற்றையும் வைக்கணும். நான் சொல்றது தூண்ல இருக்குதெல்லாம் வச்சு கும்பிடுறாங்க, அதாவது ஒரு அங்கங்க ஒரு சந்நிதி வச்சிடுறாங்க. சந்நிதி என்று தனியா பரிவார தேவதைகளும் ஒரு தனியா பிரகாரத்தை வச்சிருக்காங்க, அதான சந்நிதி. தூண்ல என்ன சொல்றாங்கன்னா, அங்க சிற்பம் செய்யற பொழுது கோயில்ல வேறு சிற்பங்களும் செய்ய முடியாது. எனவே தெய்வங்கள் அது கூட ஒரு பிள்ளையார் இருக்கும், அந்த பிள்ளையார் பார்த்தோன்னா பிள்ளையார் வச்சு வந்துடுறோம் அங்க போயிட்டு, அதுக்கும் தனியா ஒரு பிள்ளையார் இருக்கிறார். அது போல செய்யக்கூடாது என்று சொல்லி எந்தெந்த சிற்பங்கள்ல தூண்கள்ல என்னென்ன வைக்கணும் இருக்குதுங்க. எந்த ஆஞ்சநேயர்னா வைக்கலாம், எங்க வைக்கலாம், சாத்தன் ஐயப்பன் எங்க, அதுக்கெல்லாம் ஒரு விதிகள் சொல்லியிருக்காங்க. அந்த விதிகள்லாம் பின்பற்றினால்தான் நமக்கு ஆகம சாஸ்திரப்படி அந்த கோயிலை கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ அண்மையில் கூட சொன்னாங்க, மலேசியாவில் சொன்னாங்க அவங்க, அதாவது என்ன முனீஸ்வரன் கோயில் ஏதோ ஒன்று இருக்கு, நடுவில் இருக்குது ஒன்று, அது அம்மன் கோயில் தான் ஒன்று இருக்குது. பரிவாரத்துல சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க, பரிவாரத்துல சிவலிங்கத்தை வைக்கவே கூடாது, பரிவார பக்கத்துல சிவலிங்கம் கூடாது, பரிவார தேவதையாக சிவலிங்கம் இருக்கக்கூடாது. அடிப்படையா சிவலிங்கம் இருக்கிற பொழுது பரிவாரமா சிவலிங்கத்தோடு வைக்கலாம், மற்றது மூலமாக தெய்வங்க வைக்கக்கூடாது. இல்ல அந்த மாதிரி இருக்க பொழுது சிவலிங்கம் வைக்காம இருந்தனுங்க அப்படின்னு. அவங்க அப்படி ஏன் சார் அவங்க இருக்கிறான்னு கேட்டா வேற ஒரு காரணம் இல்லையா, அது மோட்ச தீபத்திற்காக வச்சிருக்காங்கன்றாங்க. அதுல ஒரு அவங்க என்ன ரொம்ப அவங்களுடைய சுயநலத்திற்காக கோயிலுக்கு வருமானம் வருதான், ஏன்னா இறந்து போனா மோட்ச தீபம் வைக்கிறதுக்காக, ஏன்னா மோட்ச தீபம் என்பது சிவன் தான். அப்ப என்ன சொல்லிட்டாங்க, மோட்ச தீபத்திற்காக தான் சிவலிங்கமே தவிர வழிபாட்டுக்கு சிவன் கிடையாதுங்க என்று சொல்லி எங்க வேண்டுமானாலும் வைக்கிறாங்க சார். பக்கத்துல வைக்கிறாங்க, பின்னால வைக்கிறாங்க, அந்த சுத்தி வர எங்கூட வைக்கிற இடம் இருக்கிறதுலாம் சிவலிங்கத்தை வச்சிடறாங்கன்னா அவங்க நோக்கம் மோட்ச தீபம்ன்றாங்க. இப்ப நம்ம போய் மலேசியாவில் போய் என்ன பண்றோம், நம்ம ஆகமங்கள்னு சொன்னா புரிஞ்சு போறாங்களா கிடையாது. தமிழ்நாட்டிலே கூட அப்படி சிலதெல்லாம் இருக்கு, பார்க்கணும் இல்லையா, பரிவாரங்கள் புது கோயிலில் வைக்கிறாங்க. அதெல்லாம் அதான் அந்த உரையளவின்னு சொல்ற பொழுது ஏன் என்று சொல்லாமல் பெரியவர்கள் சொன்ன முறைப்படி நடப்பது இதுதான் பார்க்கிறோம். அதில் இன்னொன்று சொல்லிடுறேன்,
இதை கேட்கறாங்க சில பேர். மந்திரங்களை சொல்ற பொழுது உங்களுக்கு வாய்த்த ஞானகுரு என்ன உபதேசிக்கிறாரோ அதுதான் மந்திரம். முதல்ல உங்களுக்கு 5 எழுத்து சொல்றவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை வேற ஏதாவது கொடுக்குற வச்சுக்க, அதுதான் மந்திரமா நம்ம வைத்துக் கொள்ளணும். அதுதான் என்ன சொல்றாங்க, தகுந்தவர்களாக பார்த்து சிவமூல மந்திரத்தை சொல்லுகின்றவளை நம்ம குருவா வைத்துக் கொள்ளணும் என்று சொல்றாங்க. மற்ற குருவலை போனா அவங்க அதை நம்ம நாராயணான்னு சொல்லிட்டு போறான்னு வச்சுங்க, நம்ம அதை போய் என்ன பண்றது? அது அந்த மாதிரி ஆட்களை சேர்த்தா அவங்க தான் சொல்லுவாங்க. அதுதான் சைவர்களாக பார்க்கிற பொழுது தீட்சை பெறுவதற்கு தகுந்த சைவ மடங்கள் போல சிறந்த சைவ குறவர்களாக பார்ப்பது என்று நாம சொல்றோம். இதையெல்லாம் பாருங்க, இவ்வளெல்லாம் உணர்ந்துதான் ஞான சம்பந்தம் என்ன பண்ணிட்டார், பின்னால எப்படி இருக்குமோ என்று எடுத்தவனே முதல் சொல்லியிருக்கேன். முதல் பாட்டே தோடுடைய செய்யின் பாடுகிற பொழுது அருணெறிய கடைசி பாட்டில் அருணெறிய மறை வல்ல முனியின் பாட்டில் பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனார், யோக நிலைகளே பெருமானையே நான் எண்ணி பாடுகிறேன். அப்ப சிவோகம் பாவனையில் பாடுற பாட்டு ஒரு நெறி. ஏன்னா தீட்சை கொடுக்கிற பொழுது குரு தன்னை சிவோகம் பாவனை செய்துதான் கை வைப்பார். அது வைப்பது அவர் கையா இருந்தாலும் சிவனுடைய கை போல. எனவே ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ்னர். தமிழ் திருநெறியன்னர், முக்தி தருகின்ற திரு என்பது அங்கு முக்தி, முக்திக்கு சேர்க்கின்ற தமிழ் அல்லவா இது. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை என்பது சஞ்சிதம், தீட்சையில சஞ்சிதத்தை நீக்குவாங்க. அப்ப நீக்கியாச்சு. அப்ப முதல் பதிகத்திலேயே ஆன்மாக்களுக்கு சைவர்களா அதை படிச்சு நம்பினால் நமக்கு தொல்வினை நீங்கியது என்று எண்ணி படிச்சீங்கன்னா அந்த பதிகமே போதும். நமக்கு தொல்வினை போயிடுச்சு, தீட்சை ஆகி போச்சு, அங்க சஞ்சிதம் போயிடுச்சு. கடைசி பாட்டு தான் காதலாகி கொடுத்தா. எப்படி பண்ணார் கடைசி பாட்டு காதலாகி, அது நமச்சிவாயவேன்னார், அது உபதேசம். அந்த மந்திரம் உபதேசம். அப்ப தீட்சை இங்க முதல் பதிகத்தில் தீட்சை கொடுத்தார், கடைசி பதிகத்தில் நமக்கு மந்திரத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இனிமேற்பட்டு வேற குரு நமக்கு தேவையில்லை. தேடுங்க, தப்பு கிடையாது. இப்ப எனக்கெல்லாம் எங்க அப்பாவே குருவா இருந்தாங்க, பிரச்சனை கிடையாது. எனக்கு தேடி பார்க்கிற பொழுது உங்களுக்கு குரு சரியான குரு கிடைக்கலன்னு சொன்னா ஞான சம்பந்தரை விட பெரிய குரு கிடையாது மானசீகமாக. ஏன்னா அப்படி சீர்காழியில் யார் கடநாதனாயனா அப்படிதான் இருந்திருக்காருன்னு பாக்குறோம் இல்லையா. அவரையே குருவாக கொண்டவர்கள் நமக்கு பெரிய பிரார்த்தனை அப்படி வருது இல்லையா. அப்போது யாருக்கு என்ன மந்திரம், மூல மந்திரம் சொல்லவே இல்லையா அவரு. மூலமந்திரம் அவர் சொன்னார், நாவுக்கரசு எனும் சொல்தான் எழுதியும் கூறியுமே என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி என்னும் பெருந்தகை என 4 நான்மணி மாலை சிவபிரகாசர் பாடுறார். அப்பூதி அடிகளுக்கு மூலமந்திரமே கிடையாது, நாவுக்கரசு என்ற ஒரு பெயரையே சொல்லி உய்ந்தார் என்று பார்க்கிறார். சுந்தர பெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறது தடைப்பட்டு போச்சு. தடைப்பட்டு போனோடனே அந்த அம்மா வந்த கல்யாணம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனிமேற்பட்டு எனக்கு வேண்டாம், பெருமானே ஆட்கொள்ளுகின்றவருக்கு எனக்கு மனமா வர வேண்டும், வரல, எனக்கு புண்ணியம் இல்லைன்னு சொல்லி இனி ஒரு ஆடலை நான் செய்ய மாட்டேன். அப்பவே அன்றே மனமழியும். அதனால் ஒடியாது உணர் நாவலர் பெருமான், அந்த பெருமானுடைய பெயரையே சொல்லி பெயராது உலகில் சிவமா உலகம் எளிதாக பெற்றார் என்று பாடுறார் அந்த அம்மா. அதே மாதிரிதான் எலும்பை பெண்ணாக்குற போது அந்த பூம்பாயை பார்க்கிற பொழுது தேனவர் கோதையும் சிவத்தை மேவினாள் என்று பாடுறாங்க. அவங்களாம் யார் குருவா இருந்தாங்க, ஞானசம்பந்தர் தான் குருவா இருந்திருக்கிறா, சுந்தர் தான் குருவா இருந்திருக்கா, அப்பர் குருவா இருந்திருக்கான்னு பார்க்கும். அதனால அந்த மாதிரி குழப்பம் நமக்கு அவசியம் இல்லை. கேட்கலாம், எங்க சார் யாரை பெறது ஈக்கைக்கு என்று அவசியம் இல்லை. நாம் மனப்பூர்வமாக ஞான சம்பந்தரை எண்ணினால் அவருடைய நட்சத்திரத்தையோ இல்லை ஒரு சிறந்த நாளையோ நாமே விரும்பி கொண்டு அவருடைய படத்தை வைத்துக் கொண்டு நாம் பெருமானே நீங்கள் தான் எனக்கு குரு என்றால் எத்தனையோ பலன் நமக்கு சாதாரணமாக கிடைக்கும். அதாவது அப்படிதான் பாடிருக்காங்க பாட்டு. சரி, அதுக்காக உரையளவுக்காக நான் சொன்ன விஷயத்தை. சரி, அதோட நமக்கு அந்த அளவைகள் ஓரளவு முடியுதுங்க. இன்னும் சில விளக்கெல்லாம் அப்புறம் கொஞ்சம் படிதான் ஒரு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஓரளவு இங்கே மீண்டும் படிக்கிற போது தான் அந்த அளவைகள் என்னென்று சரியா புரியும். இனிமேற்பட்டு நம்ம நூல் முதற் சூத்திரம் இப்படிதான் நூலுக்குள்ள வரோம் இல்லையா. முதற் சூத்திரம் என்று இப்பதான் வருகிறோம். அந்த பதிபசு பாசம் என்று சொல்றோம் இல்லையா, 3 சொல்றோம். அந்த 3 சொல்லுகிற பொழுது நூல்ல எடுத்து சொல்லுகின்ற ஆசிரியர்கள் அதே முறையில சொல்ல வேண்டும் என்று எண்ணாமல் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கார். முக்கியமாக சிவஞான போதம், இப்ப நாம் படிக்கிற சிவஞான சித்தியார், அதிலேயே கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க. பதி பசு பாசம் என்று சொல்லாம பதி பாசம் பசு என்று மாற்றிருக்கிறாங்க. சிவஞான போதத்தை அப்படிதான் வருகின்றது. உங்களை அந்த நோட்ஸ் பார்க்கலாம், கொடுக்கல, நாளைக்கு கொடுப்பாங்க, அதில் பார்க்கலாம். பதி பாசம் பசு என்று வரும். அதே தான் சிவஞான முனிவரும் பதி பாசம் பசு என்று சொல்றார். அப்போ பதி பாசம் பசு என்ற அந்த முறையில சொன்னது சிவஞான போதும் சிவஞான சித்தியார். அதுக்கடுத்து நீங்க படிச்ச திருவருட்பயன் நீங்க படிச்சிருக்கீங்க. உண்மை விளக்கம் இது சிவபிரகாசம் படிச்சிருக்கலாம். நீங்க நான் நடத்துல உங்களுக்கு சிவபிரகாசம் பார்த்துருக்கலாம்.
அதுல பதிபசு பாசம் என்றே அப்படியே வருது. திருவருட்பயில பதிபசு பாசம், அது போல சிவப்பிரகாசத்துக்கு உபாவசியம் பதிபசு பாசம் என்றே அந்த முறையில கொடுக்கிறார். ஆனா உண்மை விளக்கம் நீங்க படிச்சிருக்கீங்க, அதுல அப்படி வராது. பாசம் பசு பதி என்று அப்படி வரும் மூன்றால். அப்ப பதிபசு பாசம் என்ற மூன்று பொருளை நூலுக்கு ஏற்றாற் போல ஆசிரியர்கள் எதை முதல்ல சொல்றது பின்ன சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. மாறி சொல்வதாலேயே அது உயர்ந்தது தாழ்ந்தது என்று கிடையாது. மூன்று பொருளையும் விளக்குகிறார்கள். ஆசிரியர் முறையில் முதல்ல உலகத்தை விளக்கினால் போதும். இப்போ திருவள்ளுவர் ஆதிபகர் முதற்றே உலகு என்று உலகத்தை வைத்து சொல்றதுனால இறைவனை சொல்வது போல பாசத்தை வைத்து பதியை சொல்லுகிறார். அது போல நூல்களே அப்படி வரலாம். அதுதான் இங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இப்ப நமக்கு இருக்கிற சிவஞான சித்தியார்ல பதி பாசம் பசு எப்படி சிவஞான தலைமை நூல் இருக்கிறதோ அதே போலத்தான் அவர் சொல்லுகிறார் என்றுதான் முதலாவதாக நினைவு கொள்ளணும். இப்ப அந்த சிவஞான முனிவருடைய விளக்கம் சும்மா படிக்கிறேன். இங்கனம் அளவை இலக்கணம் கூறிய ஆசிரியர், இதுவரை நம்ம அளவை படிச்சிட்டோம் இல்லையா? இங்கனம் அளவை இலக்கணம் கூறிய ஆசிரியர் அளவையால் உணரப்படும். ஏன் அதை சொன்னார் என்றால், முப்பொருள் பதி பசு பாசம் என்ற மூன்று இருக்கு இல்லையா? நீங்க பாசம்னா உலகம் வைத்துக் கொள்ளக்கூடாது. உலகம் வச்சாலும் அர்த்தம் தப்பு கிடையாது. ஆனால் பொதுவாக பார்க்கிற பொழுது பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர்கள். ரெண்டுமே நமக்கு காட்சிக்கு வரல இல்லையா? ரெண்டும் காட்சிக்கு வரல. பாசம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை, அதுவும் காட்சிக்கு வரல. அப்போ காட்சிக்கு வராத பொருள்கள் மூன்று, பதிபசு பாசம் மூன்று இருக்கிற பொழுது அதை எப்படி உணர்றது? அளவையால் உணர வேண்டும் இல்லையா? அப்ப மூன்று பொருள்கள் கடவுள் மட்டும்தான் இல்லை, நம்முடைய உயிரா இருக்கட்டும், நமக்கு இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை அளவையால் உணர வேண்டும் என்பதால் தான் அளவிலே சொல்லியிருக்காங்க. அதனால்தான் ஆணவம் என்பது இல்லைன்னே பல பேர் சொல்றாங்க. மாயையோடு நின்று விடுகிறார்கள். மாயை கண்மம் என்பதோடு நின்றாங்க தவிர ஆணவம் என்று யாரும் பல பேர் சொல்றது கிடையாது. நாம தான் ஆணவம் என்று சொல்றோம். எனவே இந்த மூன்றும் முப்பொருள்களது உண்மை, மூன்று சூத்திரத்தால் அளவையால் உணரப்படும் முப்பொருளது உண்மையை மூன்று சூத்திரத்தால் உணர்த்துவான் தொடங்கி முதல் சூத்திரத்திலே பதி உண்மைக்கு அளவை கூறுகிறார். பதி உண்மையை சொல்றான்னு சொல்ல, பதி உண்மைக்கு அளவை கூறுகிறார். அந்த அளவை படிச்சாச்சுல, அளந்துதான் சொல்ல போறார். உங்களுக்கு அறிவுபூர்வமாக விளக்க போறார். கடவுள் இருக்கிறார் என்று இன்னைக்குதான் நேற்று ஒரு சென்னையில இருந்து ஒரு வாட்ஸ்அப் எனக்கு வந்துரு. ஒரு நாஸ்திகர் அவர் என்ன பண்ணிருக்கிறார், தன்னுடைய பிள்ளைக்கு கடவுள் இல்லைன்னு பேர் வச்சிட்டாராம். கடவுள் இல்லைன்னு பேரா, அவன் பேரே கடவுள் இல்லையா? உடனே அவன் பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க. பள்ளிக்கூடம் சேர்த்த உடனே பேர் கூப்பிடணும் இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னாரான், உள்ளேன் ஐயா நாரான். அது போட்டிருக்காங்க உள்ளேன் ஐயான்னு சொன்னா, பேரு கடவுள் நினைச்சா உள்ளேன் ஐயான்னு இல்லையா? இல்ல ரொம்ப நாளைக்கு கூட சொல்லிருக்காங்க இல்லையா? அதாவது ஒரு நாஸ்திகர் அவர் தன்னுடைய இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாராம். காட் இஸ் நோவேர், நோவேர்னு எழுதி வச்சிருந்தாராம். கடைசியில உடம்பு செல்லாம் போல பேசக்கூட முடியாத பொழுது பக்கத்தில் இருக்கிற அவனை கூப்பிட்டு கடைசியில அதையும் சொல்லு, அப்பதான் கேட்டு சாகணும் நான் என்று அதை படின்னு காமிச்சாராம். காட் இஸ் நோவேர் பட்ரா பட்றானா, அவன் என்ன பண்ணான், காட் இஸ் நவ் ஹியர்னு படிச்சானா. காட் இஸ் நவ் ஹியர்னு படிச்சானா முடிஞ்சு வச்சு என்னாரு, அது முடிக்காது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பெருமா அவனுக்கு கடைசி நேரத்தில் அந்த புத்தி கொடுக்குறான்னு. அது போல உள்ளே நையான்னு சொன்னான். அந்த மாதிரி இங்க கடவுளது உண்மையை சொல்றதுக்கு அளவைகளாலே பொதுவாக கடவுள் இருக்கான்னு சொல்லி நம்பினா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபெய்த்ல ஒண்ணுமே ஒண்ணும் கிடையாது. நம்பிட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப நம்பாதவங்க தானே பிரச்சனை இப்ப இல்லையா? அதுக்காக விளக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் ஒரு தத்துவம் என்கிற பொழுது அறிவுபூர்வமாக இது சொல்லப்படுகிறது என்பதையும் பார்க்கணும். இது ஏதோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். ஒருவே அது ஏன்னா நமக்கு தாய்மானவரே சொல்றார் இல்லையா? தாய்மான் என்ன சொல்றார், பண்டைகளே கண்மமே கர்த்தாயினும் பட்சம் நான் இச்சிப்பனும். என்ன அப்படிலாம் சொல்றாங்களே, பெருமான் இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகம் எனக்கு வருதே அப்படின்னு அவரே வருதுன்னா அவருக்கு ஏன் இவ்வளவு தொல்லை வருதுன்னு நினைக்கிற பொழுது, நமக்கும் கூட என்ன வாழ்க்கையில உண்மையா நினைக்கிறோம் பெருமானை, ஏன்பா இவ்வளவு தொல்லை நமக்கு தருகிறான்ங்கிற பொழுது நமக்கு அவர் மேல கொஞ்சம் கோபம் வருது இல்லையா? அது கூட ஒரு வகையான நாஸ்திகம் தான் இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்றதை காட்டிலும் அவரை நம்பிக்கொண்டு திட்டுறோம் பாருங்க. அப்பர் பெருமாள் எவ்வளவு கஷ்டப்பட்டார் இல்லையா? தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவர் என்றைக்குமே எனக்கு வேண்டும் என்று எங்கேயும் கேட்டது கிடையாது. அவருடைய அப்பருடைய பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. கல்லுல போட்டாங்க, எதற்குமே எனக்கு வேண்டும் எதுவே அவர் பாடு பொதுவாக தான் பண்ண மாறி ஒரே பாட்டு அவர் பாடினது கதம் திருக்காப்பு இது மறைக்காட்டுல பாடுகிற பொழுது கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாக திறந்தல் செய்யுமினே திறந்தல் செய்வினே திறந்தல் பாட்டு பூரா இருக்குது. பாட்டு பூரா அது மாதிரி தன்னுடைய வழக்கத்திற்கு மாறாக பாடியிருக்கிறார்.
ஆனா பெருமான் திறக்கல. மற்ற பொதுவா பாடினார் கல்லெல்லாம் மிதந்தது. வேண்டும் கேட்கிறாரு, அவர் திறக்கலாம். இப்படி பாடுறோம் பரவாயில்ல பாடுறோம், அவருக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. சரி பாடி முடிக்கட்டும் இருக்கிறார். 10வது பாட்டுல வழக்கமா ராவணனை பாடுவார், பாடல. சரி அப்ப இன்னொரு பாட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு பெருமான். இல்லையா, பரவாயில்ல இன்னைக்கு இங்க இன்னொரு பாட்டு கிடைக்கு பாடுறாயா அப்படின்னு. அந்த 10வது பாட்டு பாடி முடிச்சு 11வது பாட்டை சாதாரணமா ராவணனை பற்றி பாடிருக்கலாம் இல்லையா. 10 பாட்டு பாடி முடித்த உடனே திறக்கவில்லை என்ற உடனே அங்கதான் அந்த தன் முனைப்பு சொல்லுவாங்க. பிராரத்த கண்மம் என்ற உடம்பு இருக்கிற பொழுது தன்னை அறியாமல் அந்த மலவாதனை தாக்கும். இது அடிப்படை. அப்பருக்கு அது வந்துருச்சு இல்லையா. என்ன எண்ணுகிறார், 10 பாட்டு பாடுகிறோம், 11வது பாட்டை திறக்கவில்லை என்றால் என்ன ஆகுமோ. ஏன்னா வடமொழியாக இருக்கின்ற வேத மந்திரத்தாலே அடைக்கப்பட்ட கதவு தமிழ்ல பாடுறோம், தமிழ்ல பாடி திறக்க முடியவில்லை என்றால் தமிழ் திருமுறைகளுக்கு அல்லவா இழிவு. அப்படி என்ற தனக்கு ஒண்ணு அவருக்கு ஒன்றும் கிடையாது என்று கொஞ்சம் வருகிற பொழுது கொஞ்சம் உரிமையோடு பாடுறார். அந்த மாதிரி அவர் உரிமை எடுத்து பாடினது கிடையாது. கொஞ்சம் சொல்றார், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இறக்கம் ஒன்றிலேர். இறக்கவில்லையான் வேற ஒண்ணும் சொல்ல. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இறக்கம் ஒன்றிலேர். கதை தந்துடுச்சு. அப்புறம் யோசிக்கிறார், இப்படி பாடியிருக்கலாமா நாம. அதான் நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்த்தேன். பெருமானுடைய எண்ணம் தெரியாமல் நாம் பாடிட்டேன். ஞானசம்பந்தர் நீங்க, ஏன்னா அவருடைய ஞானசம்பந்தருக்கு என்னன்னு சொன்னா 2 பேரும் போற பொழுது ஞானசம்பந்தர் அவர் முதல்ல பாட மாட்டார். உங்கள் பெருமானை நீங்கள் பாடுங்கன்னுவார். அவர் பாடினாதான் இவர் பாடுவார், சொல்லதான் பாடுவார். அப்ப ஞானசம்பந்தர் சொல்லுகிற பொழுது மறுக்க முடியல இவரால். அவர் சொன்னதுனால எடுத்தார். நான் மறுத்திருக்கணும், இல்ல நீங்க தான் பாடணும்னு சொல்லி இருக்கணும். சொல்லாம அவர் சொன்ன உடனே எடுத்து பாடிட்டோம் அல்லவா, அது பெருமானுக்கு விருப்பம் இல்லையோ. நம்பர் திருவுள்ளம் அறியாத அயர்த்தேன் என்றார். மறையினால் அடைக்கப்பட்ட கதவு மறையினால் ஓட வேண்டும், திறக்க வேண்டும் என்றுதான் எண்ணி இருக்கலாம். அவர் மறைச்சிறுவர் அல்லவா, அந்தன சிறுவர் அல்லவா, அதனால அவர் மூலமா இருந்தா இன்னும் எஃபெக்ட் இல்லையா. அந்தன சிறுவர் எப்படி நம்முடைய பாரதியார் பாடுற பொழுது பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு என்னார். யார், அவரே பார்ப்பான், அதனால அவர் பிரச்சனை கிடையாது, நாமெல்லாம் சொன்ன பிடிச்சிக்குவாங்க இல்லையா, அப்படி சொன்னார். அது போல அவரு மறைச்சிறுவர், அவரே அந்த தமிழ்ல பாடினா இன்னும் சிறப்பா இருந்திருக்கலாம்னு பெருமா எண்ணிருக்கலாம். நாம பாடிவிட்டோமோ என்று அதெல்லாம் அவர் என்றார். இப்படிலாம் ஒரு கோபத்தில் அவர் சொல்லிட்டார். அரக்கரை விரலால் அடைத்திட்ட நீர் இறக்கம் ஒன்றின்னு சொன்னா பெருமானை இறக்கவில்லைன்னு பாடலாமா நாம இல்லையா. அதான் அவர் சொல்றது அந்த வார்த்தை. அதுக்கெல்லாம் பின்னால் அவரு எவ்வளோ அந்த மனசை மாற்றுகிறார் பெருமான் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு திருமறைக்காட்டு பதிகளை பார்த்தா தெரியும், எப்படி என்ன நடந்திருக்குதுன்னு தெரியும். அதனால என்ன பண்ணார் ஞானசம்பந்தர், முதல் அவர் அது மாதிரி பாட மாட்டார். அவரும் அப்படி கிடையாது. அவரும் பாடுகிற பொழுது என்ன பாடுறார், சதுரம் மறைதான் துரி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூர் மறைக்காட்டுரை மைந்தா இது நன்கு இறை வைத்தருள் செய்க எமக்கும் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலேன்ட்டார். முதல் பாட்டே சொல்லிட்டார். சொன்ன உடனே பெருமா இதுக்கு 10 பாட்டு வெயிட் பண்ணக்கூடாது, உடனே மூட்டு இல்லையா மூட்டு. என்ன பிரச்சனை, ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனையா போச்சு, இறக்கணும்னு சொன்னார். இவனை ஏதாவது இறக்கணும்னு சொல்ல போறாங்க. முதல் பாட்டே கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலேன்னு சொன்னார்னு. அது அந்த பாட்டு, அதான் ஞானசம்பந்தருடைய பாட்டு. அதுக்காக சொல்றேன். அது எப்படி பாட்டுக்காருன்னா எழுதுறாங்க, உரையாசிரியர் அதை எழுதுறாங்க. இந்த விடை என்பது, விடைனா ஆன்சர், நம்ம கேட்கிற கேள்விக்கு வர ஆன்சர் இல்லையா விடை. அது எப்படி என்றால் நேர் விடை என்று ஒன்று, மறைவிடை என்று ஒன்று. இது இலக்கணத்தில் வரும். சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொன்னா அது நேர் விடை. சாப்பிடாம இருப்பனா அப்படிதான் முடிஞ்சு போச்சு இல்லையா. சாப்பிடாம இருப்பனா, இவ்வளவுதான் சாப்பிடாம இருப்பா ஏமா கேட்கிற என்று அவன் கேட்டா சாப்பிட்டியா கேட்டா நாம ஒரு கேள்வி, சாப்பிடாம இருப்பனா கேள்விக்கு கேள்விதான், அதான் விடைதான் அது இல்லையா. சாப்பிடாம இருப்பனா என்றால் நேரம் ஆகி போச்சுப்பா. அது போல நேர் விடை மறை விடையில அவர் என்ன பண்றார், இது நன்கு இறைனா பதில் அர்த்தம், எனக்கு பதில் சொல். எப்படி கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே என்றால் எனக்கு மறைவாக விடை சொல்றார். நீ மறைக்காட்டு பெருமான் அல்லவா, எனவே மறைவாக எனக்கு என்ன விடை சொல்ல என்றால் தமிழ்னாலே அடக்கம் திறக்கும் பாட முடியும், தமிழுக்கு அந்த வலிமை இருக்கிறது என்பதை இந்த கதவு உடனே மூட வேண்டும், கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே எனக்கு பதில் சொல், இது நன்கு இறை வைத்தருள் செய் என்று சொல்றார் என்று பார்க்க. அப்படிதான் அந்த உரை எழுதுறாங்க, அப்படிதான் அந்த பாட்டுலாம் இருக்குதுன்றாங்க. அதனால அந்த முதல் பாட்டு பாடி திறந்தனால தமிழுக்கு அந்த ஆற்றல் உண்டு என்பதை அவர் நிறுவுகிறார் என்று பார்க்கிறோம்.
பின்னால் அந்த வரலாறு வேற மாதிரி போகிறது நமக்கு தெரியும். சரி, அதனால பதிபசு பாசம் வைத்துக்கணும். அதுல முப்பொருள் உண்மை, 3 சூத்திரத்தாடு, முதல் சூத்திரத்தில் பதி உண்மைன்னு அன்னைக்கு சொல்லியிருக்கேன். உண்மை விளக்கம் சொல்லும்போது சொன்ன ஞாபகம், பதி உண்மை என்று வருது இல்லையா? உண்மை என்பதற்கு அது உள்ளது என்ற அர்த்தம், பதி உள்ளது என்ற அர்த்தம். முதல்ல பொருள் இருக்கிறதா இல்லையா என்றால், பொருள் இருக்கிறது என்பதற்கு உள்ளது, பதி உள்ளது. இந்த உள்ளது என்பதால நாம அறிவால் அறிந்து உள்ளது என்றால் அப்படின்னு சொல்லலாம், அனுபவத்தால் அறிந்து சொல்லலாம். அனுபவத்தால் அறிந்து உள்ளது சொல்லலாம். அறிவால் அறிந்து உள்ளது என்பதுதான் சாத்திரம், அனுபவத்தால் சொல்றதுதான் தோத்திரம். இத சொன்னா இது ஞான மார்க்கம், இது பக்தி மார்க்கம். அறிவால் உணர்ந்தால் ஞான மார்க்கம், அனுபவத்தால் உணர்ந்தால் பக்தி மார்க்கம். அனுபவத்தால் உணர்வதற்கு ஒன்றும் விளக்குகள்லாம் தேவை கிடையாது. இந்த மாதிரி பிரமாணங்கள், அளவை, நூல்கள் இதெல்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முதல்ல படிச்சு இல்லையா? பண்டைநல் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியில் தொகுப்பன்னர். முன் பிறவிலே செய்த தவத்தின் காரணமாக இந்த பிறவிலே பிறக்கின்றவர்களுக்கு அன்பினாலே இருப்பார்கள். இறைவல் வேலை சொல்ல முடியாமல் பக்தி வந்துடும், அது ஏன்னு தெரியாது. அந்த பக்திக்கு நெறிமுறை கிடையாது, இப்படித்தான் கிடையாது. 63 நாயன்மார்கள் பக்தி வழப்பட்டவர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில பக்தி செலுத்தினார்கள். இது இப்படித்தான் கிடையாது, அது பக்தி வழி. அதுக்கு பல வழிகள் பக்திக்கு. ஞான மார்க்கம் அப்படி அல்ல, அது விதி மார்க்கம் சொல்லுவாங்க. பக்தி மார்க்கம் என்பது போல ஞான மார்க்கத்தை விதி மார்க்கம். விதிக்கப்பட்டது இப்படித்தான். குரு சொல்ல உனக்கு பக்குவம் வருகின்ற பொழுது உபதேசம் செய்வான், அவன் சொன்ன வழியிலே நீ நடக்கணும், அதான் குரு. எனவே அது ஞான மார்க்கம். அப்ப 4 பேர்ல மாணிக்க வாசகர் தான் ஞான மார்க்கம், ஏன்னா அவருக்கு குருவாக வந்துட்டான் பெருமான். மற்ற மூவரும் பார்த்தீங்கன்னா பக்தி. எனவே சுந்தரர் என்ன செய்தார்? பக்தி மார்க்கத்தை சொல்ல வந்தவர். எனவே மாணிக்கவாசனை இதை சேர்க்க வேண்டாம் என்று விட்டுட்டார். அது குரு வழியாக வர்றது, அது வேற வழி. இவரெல்லாம் பக்தி வசம். அப்ப பக்தி வயப்பட்டவர்களை எல்லாம் சேர்ப்போம் என்றுதான் ஆக தொகுத்தார். அதனால்தான் மாணிக்கவாசகர் அவர் சொல்லலை. இது தெரியாம பல பேர் என்ன பண்றாங்க, பொய்யடிமை இல்லாத புலவர் சொல்லியிருக்கிறாரு, அப்பால மடிச்சா இவங்களே இஷ்டத்தை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. புலவர் நான் சொல்லுவேன், மாணிக்கவாசகர் புலவர் நான் சொல்லுவார். அது அந்த மூர்த்தி நாயனார் சங்கம் இருந்தது என்று சொல்லி நாம சொல்றோம், அது வேற. அதனால ஞான மார்க்கம் என்பது ஒரே முறையிலே முறைப்படுத்தப்படுது. அதான் இப்ப நம்ம படிக்க போறது. இப்ப நம்ம சொல்றதுதான் விதி மார்க்கம். சாத்திரங்கள் எல்லாம் படிக்கிறதா விதி மார்க்கம். அதெல்லாம் என்ன பண்ணாங்க, தீட்சையில சொல்லுகிற பொழுது கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நயன தீட்சை சொன்னேன், பரிச தீட்சை என்று இருக்கிறது, வாசக தீட்சை என்று இருக்குது. இதெல்லாம் முற்றிய நிலையிலே பக்குவ நிலையிலே சொல்றது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பக்குவம் குறைந்திருந்தால் அதற்கு சாத்திர தீட்சைன்னு ஒண்ணு உண்டு. சாத்திர தீட்சை என்றால் நூல்களையே கொடுத்து படிச்சு அவளுக்கு பக்குவத்தை உண்டாக்குதல். நாமெல்லாம் ஏறக்குறை அந்த நூல்களை படித்து தான் விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம், மென்னூல்களை படித்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். எனவே சாத்திர தீட்சை என்று சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நாம அறிவு நெறி என்றதும் அன்பு நெறி என்பதும் வேறு வேறுதான் என்று பார்க்கணும். அதனால என்ன பண்ணார், அளவைக முறைகளிலே பிரமாணம் கூறுவதற்காக பதி உண்மை உள்ளது என்று சொல்ற பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உள்ளது என்றால் என்றும் உள்ளது, நிலையாக உள்ளது, நிலையாக உள்ளது, என்றும் உள்ளது, மாற்றமின்றி உள்ளது, மாறாது, மாற்றம் கிடையாது, மாற்றமின்றி உள்ளது. அப்புறம் எங்கும் உள்ளது, இதெல்லாம் அந்த உள்ளது என்பதுக்கு வருது. கடவுள் என்றால், உள்ளது என்றால், உண்மை என்றால், இதெல்லாம் அந்த என்றும் உள்ளது, நிலையாக உள்ளது, மாற்றமின்றி இருக்கு, எங்கும் இருக்குது என்றெல்லாம் நம்ம சொல்லி விளக்கிறோம். அதுதான் இப்ப சொல்ல போறாரு முதல் பாட்டுல. ஒருவனோடொருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி
மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மண்ணினின்றே. ரைட், நல்லா இருக்கு. அதான் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி. அது வருமுறை எப்படி வர வேண்டுமோ அந்த முறையிலே வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல், அவன்தான் தான் முதல். ஈருமாகி மறுவிடும், அவனேதான் அந்தமாக இருந்து மறுவிடும். எப்படி? அனாதி முத்த சித்து உரு மண்ணினின்றே மறுவிடும். நிலையாக இருந்து அவன் உலகத்தை இயக்குகிறான். அதுதான் அதுக்கு அர்த்தம் பாட்டு. முதல்ல இங்க என்ன செய்கிறார்? உலகம் என்று எடுக்கிறார். இதுக்கு பதிவு உண்மை, கடவுள் உண்மை தான் சொல்ல வரார். உலகத்தை எடுக்கிறார். அதான் நேற்று சொன்னேன், திருக்குறளுக்கு கடவுள் வாழ்த்து கடவுளைத்தான் சொல்ல வந்தார். ஆனால் உலகுன்னு சொல்றார். காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூற வேண்டுதல். அப்போ அளவை வந்துடுச்சாங்க, அனுமானம் வந்துடுச்சு. இங்கே நான் சொல்றார், ஏறக்குறைய அனுமான முறையில் தான் முதல்ல பார்க்கிறார். உங்களுக்கு இந்த சிவஞான போதும் அப்படித்தான், சிவஞான சித்தியார் அப்படித்தான். காட்சி அளவை என்று சொன்னால் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உரை அளவை என்று சொன்னா நம்ப மாட்டேன்றான். அப்ப காட்சி அளவு நாம ஒரு 3 அளவு தான் நமக்கு வச்சுக்கிறது இல்லையா, 3 அளவை தான். காட்சி அளவினாலே தெரிஞ்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் அது எல்லாம் காட்சிக்கு வரல. இப்ப நாம சொன்ன எல்லாம் கடவுளும் காட்சிக்கு வரல, உயிரும் காட்சிக்கு வரல, ஆணவம் கர்மம் எதுவுமே காட்சிக்கு வரல. காட்சிக்கு வராத பூரா நம்ம என்ன பண்றது இல்லையா? உரையிலப்பா பெரியவங்களாம் அப்படி சொல்றாங்க பண்ணா, அவங்களாம் சொல்றாங்க சார் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க அவன் கேட்கறான். என்ன பண்றது? அதுவும் கிடையாது. அது வேடிக்கையா சொல்றாங்க இல்லையா, ஆராய்ச்சி. நான் கூட பேசி முடிச்சாச்சு, தைரியமா சொல்லலாம். ஆராய்ச்சி பண்றவங்க என்ன பண்றாங்க, சாதாரணமா பள்ளிக்கூடங்கள்லயோ அல்லது கல்லூரிகள்லயோ தேர்வு நடக்கிற பொழுது ஒருத்தனை பார்த்து ஒன்று எழுதுனா அது காப்பின்றாங்க, பல பேரை பார்த்து எழுதுனா அது பிஹெச்டின்றாங்க. அவன் தானா சொல்றது கிடையாது, அவர் சொன்னார் இவர் சொன்ன ரெஃபரன்ஸ் சொல்லுன்றான். பிஹெச்டி போனாலே என்ன சொல்ற சார் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுங்க சார் அப்படின்றான். அப்ப என்ன நிறைய காப்பி அடின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நீ என்ன சொல்ற என்று அவன் சொன்னா இவன் சொன்னாப்பா நீ என்ன சொல்ற என்றால் உரை அளவில் சொல்ற பொழுது பெரியவர்கள் சொல்லுகிறான்னு கேட்க மாட்டேன்றான். அப்ப நாம சொல்லணும். அப்ப அனுமானம் தான். அப்ப காட்சியும் போய் உரையும் போனால் அனுமானம் தான் நம்ம நிற்குது. எனவே எல்லாவற்றையும் நூலாசிரியர் அனுமான முறையில், சிவஞான ஒரு ஆசிரியர் அனுமான முறையில் சொல்றார் என்று வருது. அப்போ எடுத்த உடனே என்ன பண்றார், எதை அவன் மறுக்க முடியாதோ அதை எடுக்கிறார். முதல்ல இது காட்சிக்கு வரணும் இல்லையா, உலகம் என்று வச்சுக்கிட்டார். உலகம் என்பது காட்சிக்கு வருது. அன்னைக்கு சொல்லியிருக்க உங்களுக்கு தமிழ் பழமையான மொழி, ஆழமான மொழி. உலகம் என்று சொன்னால் 2 அர்த்தம். உலகம் என்றால் உயிர்னு ஒரு அர்த்தம். உயிர்களுக்கெல்லாம் உலகம் சொல்லலாம், உலகத்துல உயிர் சொல்லலாம். இங்க சொல்லுகின்ற புற உலகம். புற உலகம் என்றால் சட உலகம், 5 பூதங்கள். இப்ப திருக்குறள் படிக்கிறீங்க இல்லையா, ஆதி பகவன் முதற்றே உலகுன்ற இல்லையா, உலகு என்பதற்கு எழுதுறார். உலகு என்பது இன்று உயிர்கள் மேல் நின்றது. இந்த உலகனா உயிர்கள் அர்த்தம். அங்க புற உலகத்தை சொல்லல அவரு. திருவள்ளுவர் யாருக்கு கடவுள்? மேஜனார்காலிக்கா கடவுள்? அது என்ன தெரிய போகுது? நமக்கு மேல் தலைவன் இருக்கிறான் என்று எண்ணுகின்றவர்கள் நம்ம மாதிரி இருக்க உயிர்கள் தான், மனித உயிர்கள் தான், விலங்குகள் கூட கிடையாது. எனவே உலகு என்பது இன்று உயிர்கள் மேல் நின்றதுன்னு எழுதுறாங்க. அப்ப அங்க உலகுனா உயிர்கள் அர்த்தம். அப்ப உயிர்கள், இது புற உலகம். இந்த ஒண்ணுல நீங்க பார்க்கலாம், வடமொழியில உலகம் என்றால் புற உலகம் தான், உயிரை குறிக்காது. ஒரு மொழியினுடைய வளமிக்காக சொல்ற வடமொழி தமிழ்னு சொல்ற பொழுது உங்களுக்கு உலகம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல உயிர்கள்னு அர்த்தம் இருக்கிறது, புற உலகத்துக்கும் அர்த்தம் இருக்குது. வடமொழியிலே லோகம் என்றால் சட உலகம் தான், புற உலகம் தான் தவிர உயிர்களை குறிக்காது. இது அடிப்படை. அப்ப அதான் அதேதான் உலகெல்லாம் உணர்ந்து என்பதற்கு கூட உணர்ந்து ஓதுதல் என்பதாலே உயிர்கள் தான். அங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னா உணர்வது யார்? மனம் இருந்தாலும் உணர முடியும். ஓதுதல் என்றால் வாய் இருந்தாலும் ஓத முடியும். எனவே ஓதுதலும் உணர்தலும் மக்கள் உயிர்கள் தான். எனவே மக்கள் தான்.
மக்கள் தான் சொல்றார். அதான் அப்போ முதல்ல உலகம் சொல்றார். அந்த உலகம் எப்படி இருக்குது என்று சொன்னால், இங்க உங்களுக்கு ஒருவன் ஒருத்தி வரும். ஒருவன் ஒருத்தி ஒன்று. மூன்றா சொல்றார். சிவஞான போதத்துல உங்களுக்கு தெரியும், அவன் அவள் அது என்று வரும். அவன் அவள் அது என்று வரும். அதை இங்க ஒருவன்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் ஒருவன், அவள் ஒருத்தி, அது ஒன்று. அதான் அர்த்தம். அந்த அவன் சொல்லலங்க, ஒருவன்னா அவன் ஒருவன் என்று அர்த்தம். வந்தான் சொன்னா அவன் வந்தான் சொல்லுது போல, போ என்றால் நீ போ என்பது போல. ஒரே எழுத்துங்க தமிழ்ல. நீ போன்றது நீ தான் சொல்ல முடியும், நான் போன்னு சொல்ல முடியாது, அவன் போன்னு சொல்ல முடியாது. நீ போன்னா நீ தான், முன்னில தான் அது. அது போல அமைஞ்சிருக்கிற சொற்கள். அப்போ ஒருவன் ஒருத்தி ஒன்று. ஒருவனோடு ஒருத்தி பாட்டு. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம். உலகம் எப்படி இருக்கிறது? ஆண் பெண் அலி. வடமொழியில இதே பாட்டு வடமொழியில முதல் நூல், சிவஞான போதம் முதல் நூல்ல வருதுன்றாங்க. அவங்களுடைய சொல்ற பொழுது ஆண் என்றும் பெண் என்றும் அலி என்றும் சொல்றாங்க. அலி என்றால் ஆணுமல்ல பெண்ணுமல்ல என்று இப்போ பேச்சில் வருது. அது அல்ல. அலி என்றால் அகிரணை. இது அகிரணை. இது ரெண்டும் உயர்திணை. இது மக்கள். இதெல்லாம் மக்கள் இல்லாமல் இருக்கின்ற விலங்கு, பறவை, மற்றெல்லாம் அது அலி. வடமொழியில தான் அலி, அலிப்பால்னு சொல்லுவாங்க. அதனால்தான் பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்கொடி சேர் விண்ணாகி என்று பாட்டு வருது இல்லையா? அது பெண்ணாகி ஆணாகி அலியா என்றால் மற்ற அகிரணி பொருளாக ஆகின்னு அர்த்தம். அதாவது வானாகி மண்ணாகி வெளியாகி என்ற இல்லையா, நிலம் நீர், அது போலன்னு அர்த்தம் அலின்னா. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்க. ஆண் பெண் அலின்னு வடமொழியில் அப்படிதான் சொல்லப்படும். இதை மொழிபெயர்த்துக்காங்க. வடமொழி சிவஞான போறது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஆண் பெண் அலின்னு தான் இருக்கும். இங்க பார்க்கிற பொழுது ஒருவன் ஒருத்தி இருக்கு இல்லையா, இதுல இந்த இரண்டும் உயர்திணை. அது என்பது அகிரணை. அவன் அவள்னா உயர்திணை, அதுன்னா அகிரணை. இங்க உங்களுக்கு ஆண் பெண் அலி என்று உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கிற. ஆனால் வடமொழியில் இந்த வேறுபாடு இல்லை. வடமொழியில் வேறுபாடு இல்லை. ஆங்கிலத்துல யூ என்று சொல்றோம், அது ஆணை சொல்றோமா பெண்ணை சொல்றோமா? அது போலதான் சொல்லினாலே ஆண் பெண் அது கிடையாது. இப்ப அவன் சொன்னா நாம ஆணை சொல்றோம்னு அர்த்தம், அவள்னா பெண்ணை சொல்ற, முடிஞ்சு வச்சு. பெண்ணை அவள்னு சொல்ல அவன் சொல்றது கிடையாது, ஆணை அவள்னு சொல்றது கிடையாது. ஆங்கிலத்துல யூ என்பது பொதுவா இருக்குது. அது மட்டும் பொதுவா இருக்குது. கசின்றான். என்னடா கசின்னா புரியல. கசின்னு சொல்லியா, ஷியா ஷியா யா, அது புரியல. ஷி இஸ் மை கசின், ஈ இஸ் மை கசின் சொல்லணும். பிரதர்னா புரியல. எல்டர் பிரதர், யங்கர் பிரதர் சொல்லணும். உறவே இல்லாத பசங்க, அது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். அதாவது நாம் என்ன பண்ணி சொல்லுங்க, அந்த மொழி அப்படி ஆகி போச்சு நமக்கு இல்லையா? சாதாரணமா நம்ம சொன்னாங்க. அதாவது மொழி பாருங்க, யாய் என்றால் என்னுடைய தாயின் அர்த்தம் பழைய காலத்துல. ஞாய் என்றால் அவனுடைய உன்னுடைய தாய். தாய் என்றால் அவனுடைய தாய். இது தன்மை, இது முன்னிலை. இப்ப ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். யாய் என்பது என்னுடைய தாய், ஞாய் என்றால் உன்னுடைய தாய், தாய் என்றால் அவனுடைய தாய். இப்ப நாம என்ன பண்றோம், என் தாய், உன் தாய், அவன் தாய் மாத்திக்கிறோம். அதேதான் எந்தை. எந்தை என்றால் எங்க அப்பா, நுந்தை என்றால் உங்க அப்பா, தந்தை என்றால் அவங்க அப்பா. சாதாரணமா இருந்திருக்குதல்ல, எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாறி போச்சு. மொழி மாறு தப்பில்லை, மொழியிலே மாற்றம் வரும் தான் அளவில். ஆனா இதெல்லாம் பழைய மொழியினுடைய பழமைக்காக சொல்றேன், நம்முடைய பழமைக்காக. சரி இருக்கட்டும். அப்போ வடமொழியில இந்த ஆண் பெண் வேறுபாடு கிடையாது நமக்கு. பொதுவாக சொல்றாங்க. இங்க பார்க்கணும்,
அவன் அவள் அது என்று மூன்றா சொல்ற பொழுது இங்க என்ன சொல்லப்படுகிறது? உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உயர்திணை அகிரணையாக இருக்கிறது. நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் இருக்கிறாங்கலாம் உயர்ந்தவர்கள், விலங்கு போன்றவெல்லாம் இருக்கு தாழ்ந்தது. இந்த சின்ன வேறுபாட்டை மொழி ரொம்ப சாதாரணமாக நமக்கு தமிழ் சொல்லி இருக்கிறது. நீங்க வடமொழி படிச்சீங்கன்னா வடமொழி கிட்ட போகணும். ஹிந்தி படிச்சீங்கன்னு வச்சுங்க, ஹிந்தி படிச்சா ஆண்பால் எது பெண்பால் எதுன்னு பிரிக்க மாட்டான். புத்தகம் அது ஆண்பால்வான், கிதாப் அது ஆண்பால், கலம் அது பெண்பால். ஏன்பா அப்படி சொல்ற? தெரியாது, படிச்சுக்கோ. அது எப்படி? அதான் அப்படியே மனப்பாடம் தான் பண்ணணுமே தவிர ஏன் ஆண்பால் சொல்ற ஏன் பெண்பால் சொல்றன்னு தெரியாது அவனுடைய முறையில. அப்ப பொருள்களை பிரிக்கிற பொழுது அவன் என்ன சொல்றான்? ஹா அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது பெண்பால், ஐ என்று முடிஞ்சால் அது ஆண்பான்ட்டான். இதுவும் கூட கிடையாது. இது ஒரு ஒரு லேசா புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே போல இருக்குதா இல்லைன்னா அப்படியும் கிடையாது. சிலது ஆணுனா பெண்ணா கூட இருக்கும், சிலதெல்லாம் சிலது ஆணா கூட இருக்கும், மாறிக்கிறான். அப்போ அந்த சொற்களை தமிழ் ஹிந்தி படிச்சீங்கன்னா முதலாவது பெரிய தலைவாதம் என்ன தெரியுங்களா? ஆண் பெண் எதுன்னு ஒரு ஆண்பால் எது பெண்பால் எதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எப்படி சொன்னா எழுதுற பொழுது நமக்கு இப்போ வச்சுங்களேன், ஹிந்தி முன்ன படிச்சுன்னா மறந்து போச்சு பேருக்கு, இங்க இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் சில ஹிந்தி உங்களுக்கு. தும் என்று ஆரம்பிச்சா ஹோன்னு முடிக்கணும், ஆப்புன்னு ஆரம்பிச்சா ஹைன்னு முடிக்கணும் இல்லையா, மேன் ஆரம்பிச்சா ஹூன்னு முடிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ அந்த மொழியை கற்றுக்கொள்ற பொழுது ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லாம அதுக்கு மனப்பாடம் பண்ணதான் முடியும் தான். நமக்கு அப்படி கிடையாது. வார்த்தைகள் வச்சு இந்த இந்த விதிகள் இதான் விதிகள், இதோடு முடிச்சுக்கொண்டு சுருக்கமா சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்போ வரணும்னா நாமும் முதல்ல கஷ்டப்பட்டிருப்போம். சொல்லி சொல்லி நம்ம மொழி வளர்ந்த பொழுது இதெல்லாம் சுருக்கமா நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்ப என்ன பண்ணாங்க, உலகம் எப்படி இருக்கிறது என்று சொல்ற பொழுது நாம என்ன சொல்லிட்டோம்? பின்னால வர பாட்டு நன்னூல், இது தொல்காப்பியத்தை விட்டுருங்க, லேசா 12ஆம் நூற்றாண்டு எழுந்த நன்னூல்ல பார்த்தீங்கன்னா மக்கள் தேவர் நரகர் உயர்திணை மற்ற உயிர் உள்ளவும் இல்லவும் அகிர்ணை புஷாச்சு. ரெண்டே வரி, ரெண்டே வரியில நமக்கு தேவரை பார்த்தது கிடையாது, நம்ம நரகரை பார்த்தது கிடையாது, மக்கள் தான். அப்ப மக்கள் தான் உயர்திணை. உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே. தொல்காப்பி இன்னும் நுணுக்கமா சொல்லுது, உயர்திணை என்பனார் மக்கள்னு சொல்லல, மக்கள் சுட்டே என்னார். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? மக்களா இருப்பான், மக்களா இருக்க மாட்டான் சில பேர். அவன் ஜாக்கிரதையா பாரு, மக்களா இருக்கணும். அவன் போறான் படுறா, எருமாடி இப்படி போது படுறான்ற இல்லையா, அதெல்லாம் மனுஷன் கிடையாது. மனிதனை பார்த்து மனிதன் தான் சொல்லணும் இல்லையா, அது அடிப்படை. அப்படி போகணும் அல்லவா? அவன் தான் மக்கள், அவன் தான் உயர்திணையா சொல்லுன்றார். ஏன்னா மனிதர்களையே விலங்குகள் இருக்கலாம், விலங்கு போல இருக்கலாம், அவன் தான் மனிதன் சேர்க்காதன்றார். உடம்பினாலே உருவத்தினாலே வள்ளுவர் சொல்றார், உருப்பொத்தல் மக்களொப்பல் என்றார். உறுப்பு இருக்கிறது அதுதான் மக்களை ஆக்கல் என்றார். உனக்கும் கை இருக்கு கால் இருக்கு, விலங்குகளுக்கு கை இருக்கு வாய் இருக்கு மூக்கு இருக்கு, எல்லாம் ஒன்னா என்று கிடையாது. அப்ப இது உறுப்பினாலே இல்லப்பா, பண்பினாலே வேறுபாடு. விலங்குக்கு இருக்கிற பண்பாடு வேறு, நமக்கு ஒரு பண்பாடு வேறு, பண்பினால். அப்ப என்ன பண்ணா, உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டேன்னார். மக்கள் என்று சுட்டப்படணும். போறாரு பார்ப்பா பெரிய ஆள்பா என்று சொல்லணும். அவன் தான் மக்கள், அவன் தான் உயர்தினார், மற்றவன்லாம் அக்னி ஆகிடுன்றாரு தொல்காப்பியத்துல. இவர் என்ன பண்ணாரு, மக்கள் தேவர் நரகர் 3 பேர். தேவனும் உயர்திணை தான், நரகனும் உயர்திணை தான், மக்களும் உயர்திணை தான். நீ மக்களா இருந்து கொண்டே தேவரா வாழலாம், மக்களா இருந்தே நரகரா வாழலாம் இங்கேயே இல்லையா. பொறாமர அரக்க பையன் சொல்லலாம், அப்ப மாறலாம். அவங்கெல்லாம் உயர்திணை. மற்ற உயிர் உள்ளவும் இல்லவும், உயிர் இருக்கின்ற விலங்கா இருக்கட்டும் பறவையா இருக்கட்டும் ஈ எறும்பு எல்லாம் அகிரணை. மேஜை நாற்காலி எல்லாம் அகிரணை. ஒரே 2 வரியில முடிச்சாச்சுங்க. அதை விட இன்னொன்று, தமிழ்ல எந்தெந்த எழுத்துக்கள் முதல்ல வரும். தமிழ் எழலாள் மொழி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்திருக்கிற மொழி, எத்தனை சொற்கள் நமக்கு இருக்கு, எத்தனை இலக்கியம் இருக்குது, 2 வரியில முடிச்சாங்க. பன்னீர் உயிரும் கச தன பாம வய ஞாங்க ஈரைந்து உயிர்மையும் மொழி முதல் 2 வரிதான். இந்த எழுத்துக்கள் தான் முதல்ல வரும், வேற வராது. அதுக்கும் கிரேடேஷன் போட்டாங்க. ஒன்று இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எது அதிகமா வரும், மேக்சிமம் எது என்ன ப்ரெஃபரன்ஸ் எது கொடுக்கணும் என்று அந்த முறையில 2 வரியில் சொல்லியிருக்காங்க. பன்னீர் உயிரும் உயிரெழுத்துக்கள் 12 முதல்ல வந்துரும்ட்டார். க ச த ந ப ம ப ய சரியா சொல்லல, அப்படி சொல்லல, வரிசையா வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. க ச த ப அப்படின்னா கா முதல்ல அதிகமா வரும். கா என்ற முதல் எழுத்து அதுதான் அதிகமா இருக்குது. அப்புறம் ச, அப்புறம் தா என்று க ச த ந ப ம ப ய யா
யா கொஞ்சம் தான், கடைசியா யா ஞா ஞா அதோட குறையும். எழுத்துக்களை வைத்து சொற்கள் எப்படி வரும் உங்களுக்கு என்றால், இலக்கண ஆசிரியர்கள் மொழி அப்படி பார்த்துருக்காங்கன்னா மொழி அவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும். அதான் இங்க அதுதான் எடுக்கிறாரு. அதுதான் நமக்கு வசதியா இருக்கு. சாத்திரம் சொல்றதுக்கு அது வசதியா இருக்கு. என்ன பண்ண, உலகம் எப்படி இருக்கிறது, உயர்திணையாக அகிரணியாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ இது வேறுபாடு, பல்வகை வேறுபாடு, பல வகை. அவன் அவள் என்று என்பதாலே பால், இது திணை வேறுபாடு. இது வேறுபாடு திணை, இது பால். பால் என்றால் ஆண்பால் பெண்பால். ஒன்றன் பால் பலவின் பால் சொல்லுவாங்க. ஆண்பால் பெண்பால், ஒன்றன் பால். இதையும் பார்க்கணும். இலக்கணம் சொல்ற பொழுது உயர்தனைக்குத்தான் ஆண்பால் பெண்பால் பிரிச்சாங்க. அகிரணைக்கு ஆண்பால் பெண்பால் பிரிக்கல. ஆனால் அகிரணையில பசு இருக்குதா, அது பெண்ணு. காளை ஆண். பறவைகள் அப்படி இருக்குது. விலங்குகள் பறவைகள் போன்ற எல்லாவற்றிலும் ஆண் பெண் இருக்குது. ஆனா அங்க ஆண்பால் பெண்பால் சொல்ல, அது அகிரணின்னு வச்சுட்டாங்க, பொதுவாக வச்சுட்டாங்க. ஏனென்றால் பசு வந்தாள் சொல்றது கிடையாது, காளை வந்தான் சொல்ற வழக்கம் கிடையாது. காளையும் வந்தது, பசுவும் வந்தது. அங்க வந்ததுதான் சொல்றவே தவிர அதுக்கு உயர்திணை கொடுக்கறது கிடையாது. ஆண்பால் பெண்பால் அங்க வேறுபாடு நாம் சொல்வது கிடையாது. எனவே அந்த ஆண்பால் பெண்பால் அங்க கிடையாது. சொற்கள் இருக்கலாம், சொற்கள் இருக்கிறது, அது சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ஞமலி என்றால் பெண்ணாய், பெண்ணாய்க்கு தான் ஞமலின்னு பேரு. சுணங்கன் என்றால் ஆண் நாய். இந்த சொற்கள்லாம் கத்து வச்சுட்டா திட்டலாம். சுணங்கன் வருது, சுணங்கன் வருது வர அப்படின்னா ஏதோ சொல்றான். சுணங்கன் வருதுன்னு எல்லாம் பெருமை பாராட்டுறாமல் நமக்கு தான் தெரியும். சுணங்கன். கலை என்றால் ஆண் ஆண் மான், பிணை என்றால் பெண்மான், களிறு என்றால் ஆண் களிறு ஆண் யானை, பிடி என்றால் பெண் யானை, கடுவன் என்றால் ஆண் குரங்கு, மந்தி என்றால் பெண் குரங்கு. சொற்கள் நமக்கு எவ்வளோ. கலை ஆண் 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 மானது, பிணை பெண்மான். கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. இது மட்டும் அடிக்கடி நம்ம குரங்குன்னு பொதுவாக திட்டிடுவோம். இனி கொஞ்சம் தெரிஞ்சு திட்டலாம். கடுவன் போகிறது, இது மந்தி போகிறது சொல்லலாம். ஆண் போனா கடுவன் சொல்லலாம், பெண் போனா சித்தாந்தத்தில் எது தெரிஞ்சதுல திட்டது தெரியும். எது சொல்றேன், சொற்கள் அப்படி பிரிச்சு சொற்களினாலே சொன்னாலும் கூட களிறு வந்தது, பிடி வந்ததுதான். அது அது ஒன்றன் பால். அப்போ பால் வேறுபாடு, உயர் திணை வேறுபாடு, பால் வேறுபாடு. இப்ப என்ன சொல்ல வர்றார், இப்போ இதை வைத்துக்கிட்டோம். ஏன் இதை சொல்றார்? ஒருவனோடு ஒருத்தி என்று உலகம் எல்லாம் அதை ஏன் பிரிக்கிறார் என்றால், இதுதான் மறுப்பு. பாட்டு சொல்ற பொழுது, இலக்கணம் சொல்ற பொழுது உலகத்துக்கு பிரிவுலாம் சொல்லவர். இப்படி சொல்வதாலே என்னன்னா ஒரு மறுக்கிறார். என்ன மறுக்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக இந்த இடத்துல மீமாம்சகரை மறுத்தல். உங்களுக்கு நோட்ஸ் எழுதியிருப்பேன். மீமாம்சகர் என்பதை மறுக்கிறது. அதுக்கப்புறம் லோகாயுதனை மறுக்க போறார். லோகாயுதன் இந்த பாட்டுல இந்த ரெண்டு பேரையும் மறுக்கிறார். லோகாயுதன், மீமாம்சகர் முதல்ல. அப்புறம் இன்னும் உள்ள சாங்கிய தர்க்கத்தை மறுக்க போறார். இந்த ரெண்டு பேர். இது என்னன்னா, உலகம் என்று சொன்ன உடனே புற உலகத்தை வச்சுங்க. இப்போ முதல்ல புற உலகம். என்ன கேள்வி வருது? உலகம் தோன்றி நின்று அழிந்தது, அழிகிறது, இதான் நாம சொல்றது. இதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. லோகாயுதனும் சரி, மீமாம்சகரும் ஒத்துக்க மாட்டாங்க. உலகம் தோன்றவும் இல்லை, அழியவும் போகாது, அழிந்தும் போகாது, அப்படியே இருக்க போகுது. அது எவ்வளவு பெரிய புழு நமக்கு தெரியல. ஆனா அப்படி நம்புறான். தத்துவ உலகத்துல அவன் அப்படி நம்புறான். அவனை போய் நாம என்ன பண்றது? லோகாயுதர்கள் உலகம் தோன்றவும் இல்லை, அழிந்தும் போகாது, அப்படியே இருக்கும் சொல்றது. இப்ப இவனை மறுத்தான் நம்ம.
அது என்ன சொல்றார்? தோன்றி நின்று வருவதும் பாட்டுல வருது, வருமுறை வந்து நின்று போவதுன்னு. வந்து நின்று போவது, வருகிறது, நிற்கிறது, போகிறது, அவ்வளவுதான் சொன்னார். இதுல என்ன நுணுக்கம்? இன்னொன்னு, வருகிறதுன்னு சொல்ற பொழுதே எங்கிருந்து வருகிறது என்ற ஒரு கேள்வி வந்துருது. போகிறது என்றால் எங்க போகிறது வந்துடுச்சு அங்க அர்த்தம். அதெல்லாம் பதில் வரப்போகுது நமக்கு. எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து எங்க போகிறது. நின்று என்னால் எதனால் நிற்கிறது, 3 நிமிஷம் இல்லையா? வந்து என்ற உடனே எங்கிருந்து வந்து, போகிறது எங்க போகுது, நின்று என்றால் ஏன் நிற்கிறது, இதுக்கெல்லாம் பதில். அப்ப வந்து நின்று போவது என்பதாலே முதல் விஷயம் நாம் சொல்றது உலகத்தை பற்றி. உலகம் என்பது தோன்றி நின்று அழிவது. இதை இந்த 2 பேரும் ஒத்துக்கிறது. முதல் விஷயம் உலகம் தோன்றி நின்று அழிவு என்பதையே ஒத்துக்கிறது இல்லை. அப்ப அதை முதல்ல மறுக்க வேண்டியதாக நம்ம இல்லையா? உலகம் முதல்ல தோன்றி நின்று அழி, உலகம் தோன்றி நின்று அப்படியாகான்னு சொன்னா பரவாயில்ல. அது எப்படிங்க அப்படியே இருக்குதுங்கன்றான். தோன்றவும் இல்லை, அழியும் கிடையாது, அப்படியே இருக்குதுன்றான். அதுக்காக என்ன பண்ணாரு சிவஞான பௌத்தருக்கு? அதான் இங்க எழுதுறாரு ஒரு வேற மாதிரி. இந்த வரி எழுதிங்க. தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தல். இதான் லாஜிக். இப்ப சொல்ற அளவைதான் அது. உள்ளதன்பாலே கிடத்தல். அது என்ன அர்த்தம்னா, இப்பொழுது நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இருக்குதுன்னு சொன்னா அது தோன்றி இருக்குது. முதல்ல தோன்றாமல் இருக்கிறது, இப்ப தோன்றி இருக்கிறது, அதான் அர்த்தம். இருக்கிறது என்று சொன்னால் தோன்றாமல் இருப்பது தோன்றி இருக்கிறது, பின்னால் தோன்றாமல் போய்விடும். அப்போ இருப்பதை பார்க்கிற பொழுதே, நிலையானதை பார்க்கிற பொழுதே தோற்றம் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது, அழிவதும் கண்ணுக்கு தெரிகிறது. அதான் அதுக்கு அர்த்தம் தான். நிற்குதுன்னா எப்படி நிற்கும்? எந்த விதமான பொருளும் இல்லாமல் ஆதாரம் திடீர்னு ஒன்று நிற்குமா? வந்து நீங்க பார்க்கிற எந்த பொருளை பார்த்தாலும், நீங்க பார்ப்பதெல்லாம் இப்ப நின்று கொண்டிருக்கிற பொருள்கள் எதுவா இருந்தாலும், கட்டடம் முதலாக நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்களும் உங்களுக்கு நின்று கொண்டிருக்கிற பொருள்கள், நிலையான பொருள்கள். நிலையான பொருள்களை இப்ப நான் கொஞ்சம் யோசித்து பார்த்து இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று எண்ணவோ திடமில்லையேன்னார். நாமே அப்படி கிடையாதுன்ற பொழுது நாம் கட்டி வைக்கிற கோயிலோ கட்டி வைக்கிற கட்டடமோ இருக்குமா? கிடையாது. அப்போ சடப்பொருளாக இருக்கின்றவை நமக்கு நிலையில்லாதது. இதுதான் அடிப்படை. எனவே தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தல். இந்த ஒரு விஷயத்தை வேதாந்திகள், அதை நம்ம பிராக்கெட் பண்ணி எழுதிக்கலாம். அவங்க சொல்றது தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்து. நாம் என்ன சொல்றோம், எதுக்கு சொல்றோம் என்று சொன்னால், ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது தோன்றி இருக்கிறது, இருப்பது பின்னாலே அழியும். அதான் நம்முடைய கொள்கை. அழியும் என்பதற்கு கூட இல்லாமல் போகின்ற அர்த்தம் கிடையாது. நமக்கு அடிக்கடி சொல்றது அது. சூக்குமாக இருப்பது தூலத்திற்கு வந்தால் அது தோற்றம், தூலமாக இருப்பது சூக்குமாக போனால் அது அழிதல். அப்படிதான் சொல்றோம் தவிர ஒரு பொருள் அழிவது கிடையாது. அது நமக்கு பேசிக்கா இருக்கிற பாலபாடம். அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சைவ சித்தாந்தம் தோற்றம் என்றால் சூக்குமான பொருள் தோன்றியது, இப்ப தூலமா நிற்கிறது. தூலமாக உள்ளது ஈறு முடிய போகுது, அழிய போகிறது. வேதாந்தி என்ன சொல்றீங்களா? தோற்றம் என்பது அப்ப கிடையாது, இல்லைன்றான். அங்க இல்லை ஒண்ணும், பின்னாலும் இது இருக்குது. இப்போ முன்னே கிடையாது, பின்னாலும் கிடையாது, இல்லையா? அவனுடைய கொள்கை. வேதாந்தியில் கொள்கை என்னன்னா, உள்ளதுன்னு ஒத்துக்கிறான். உள்ளது முதல்ல ஒத்துக்கிட்டு, நாம சொல்றதை ஒத்துக்கிற மாதிரி முதல்ல ஒத்துக்கிறான். உள்ளதுன்னு ஒத்துக்கிட்டு முன்னே இல்லை, இல்லையா? முன்னே இல்லை, இல்லாததுதான் தோன்றுகிறது, முன்னே கிடையாது. இது இருப்பது பின்னாலே இல்லாமல் போக போகுது. அப்போ முன்னேவு இல்லாமல் பின்னேவு இல்லாமல் போவது என்றால் இப்பொழுதும் இல்லைன்றான். ஏப்பா, உங்க அப்பனும் மோசமானவன், உங்க அம்மாவும் மோசமானவன், அவன் பெரியப்பாவும் மோசமானவன், நீ மட்டும் ஒழுங்கா சொல்றோம் இல்லையா? சொல்றோம் இல்லையா? சாதாரணமா அதே மாதிரி அவன் என்ன பண்ணலாம், முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாதுன்றீங்க, இப்பவும் கிடையாது. அதான் வாதம். அப்போ உலகம் என்பது இல்லாதது, மாயை. அவன் சொல்றது தோற்றமும் ஈரும் உள்ளதன் பாலை கிடத்து நாம எதை எடுத்தா
அதையே வைத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றான், ஆமா முன்னையும் கிடையாது இல்லையா, பின்னையும் கிடையாது இல்லையா, அப்போ என்றுமே இல்லை. அப்போ உலகம் தோற்றம் என்று அவங்க சொல்லுகின்ற வாதத்திற்கு இதை துணையாக கொள்ளுகிறார்கள். அது ஒரு விஷயம், அது தனியா வேதாத்துக்கு போற பொழுது அது தனி விஷயம். நாம் என்ன சொல்றோம், தோட்டம் இரு உள்ளதன் பாலை என்று சொல்லிட்டு லோகாயுதனை கூப்பிடுறோம். ஏன்பா நீயே பார்த்தல்ல, உன் கண் முன்னாலேயே ஒரு குழந்தை பிறந்திருக்கும், கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கும், இறந்து போயிருக்கும் இல்லையா. உன் கண் முன்னாலேயே ஒரு கட்டடம் எழுந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும், எழுப்பியிருப்பாங்க, அதை இடிச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ சென்னையில் பார்க்க போனால் என்னுடைய கண்மலையே சில தோன்றி இருக்குது. எங்கள் லயலாக்காலே பார்த்தீங்கன்னா மாறி போச்சு. பழைய நான் இருந்த இடம் தான் இடிச்சாச்சு, இப்போ மொத்தம் இடிச்சு புதுசாக கட்டினாங்க. அப்போது இருப்பது அழிக்கப்படுகிறது, மாறுகிறது அல்லவா என்று சொன்னோம். சொன்னோடனே அவன் யோசிக்கிறான், நீங்கள் சொல்றது சரிதான் சார், நான் கூட பார்க்குறேன், பல பேர் இது மாதிரி தோன்றுகிறார்கள், எனக்கு முன்னாலே தோன்றான், இறந்துக்கிறான், இறந்து போகிறான், எனக்கு முன்னாலே கட்டடம் இல்லாமல் இருந்தது, கட்டடம் கட்டினாங்க, இடிச்சாச்சு, சரிதான். ஆனால் உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் அப்படி போகிறதே தவிர உலகமே போகலன்றான். நீங்க எதுக்கு சொல்றீங்க, உலகமே போயிடுன்றீங்க, உலகமே அழிய போகுதுன்றீங்க. உலகம் அழியாதுங்க, உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் தான் நீங்க சொல்றீங்க, கட்டடம் சொல்றீங்க, ஆளை சொல்றீங்க இல்லையா. உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் அழியுமே தவிர உலகமே அழியாது. அது அவனுடைய கொள்கை. அவன் சொல்ற லோகாயுதம் சொல்ற கொள்கை. அப்ப அவனுக்கு நாம எப்படி விளக்குறது, அதாவது உலகத்தில் இருக்கிற பொருளை உதாரணம் காமிச்சா உலகமே அழியாதுங்க, உலகத்தில் இருக்க பொருள் தான் அழியும் என்று அவன் சொல்லுகிற பொழுது அதுக்கு மேற்பட்டு ஒன்று சொல்றோம் நாம். அப்படி அல்லப்பா, ஒரே இனப்பொருளாக இருக்கின்ற பொருள்கள் தோன்றுகிறது, அப்படியே அழிகிறது அல்லவா. அன்னைக்கு சொல்லி உனக்கு ஒரு காலத்திலே தோன்றுகின்ற பூக்கள், ஒரு காலத்திலே தோன்றுகின்ற பழங்கள் ஒரே காலத்திலே தோன்றி ஒரே காலத்தில் முற்றும் அழியுதல்லவா. ஒரு நாள் வாழுகின்ற ஈசல்னுவாங்க, புற்றீசலுக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கைன்னுவாங்க. அப்படியே வேகமாக நிறைய அப்படியே பறக்கும், அப்படியே மறுநாள் போயிடும். ஒரு நாள் செம்புற்று ஈயல் போல ஒரு பகல் வாழ்க்கைக்கு அலமருவோரேன்னு புறநானூற்று பாட்டு. செம்புற்று ஈயல் போல ஈசல் போல ஒரு பகல் வாழ்க்கை என்று சொல்றார். அப்போ ஒரே நேரத்தை தோன்றி ஒரே நேரத்தை அழியுதல்லவா. அதுபோல இந்த பொருள்கள் ஒரு காலத்தில் உலகம் ஒரே சமயத்தில் அழியலாம். பார்க்குறோம் இல்லையா. அப்போ அழிவு என்கிற பொழுது ஒரு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தனுஷ்கோடின்னு ஒன்று இருந்தது, ராமேஸ்வரத்து பக்கத்தில் போயிடுச்சு. அது இப்போ எங்க சென்னை சொல்லிட்டு இருக்காங்க, சென்னை பக்கத்தில் இப்பொழுது திருவொற்றியூர் பக்கம் இன்னும் தள்ளி போகணும். அதெல்லாம் வந்து இன்னும் ஆபத்தான இடங்கள், நிறைய எரோஷன் நிறைய இருக்குதுன்றாங்க. அப்போ நமக்கு தெரிந்த இடங்கள்லாம் போகுதல்ல. மகாபலிபுரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 போயிடுச்சு பார்க்குறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிதல்லவா. அதுபோல் முற்றிலும் அழிகின்ற காலம் ஒன்று வரும் என்று சொல்லி அதுக்கு இது போல ஒரே இனமாக இருப்பது அழிகிறதல்லவா, அது போல அழியும் என்று நாம் சொல்றோம், லோகாயுதம் சொல்றோம். அதுக்கப்புறம் மீமாம்சகர், நேரமாகி போச்சு, மீமாம்சகரை மறுக்க போறோம். அடுத்து நாளைக்கு தான் அதை மறுக்கணும் இல்லையா. மீமாம்சகர் சொல்றது நம்ம நாளைக்கு பார்ப்போம்.